அன்பிற்குரிய சகோதரர்களே, சைஃபுதீன் ரசாதி என்பவர் மார்க்கத்தை சொல்வதற்கு தகுதி உள்ளவரா? இந்த தலைப்பு தான் இந்த 2 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்கு சம்பந்தமில்லாத வேறு சில கேள்விகள்லாம் அவர் கேட்டு கூட அதற்கெல்லாம் கூட நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம். இந்த தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர் மீது சொல்லப்பட்ட பொய்யர், மோசடிக்காரர், மாற்றி மாற்றி பேசுகிறவர் என்றெல்லாம் ஆதாரத்தோடு காட்டினதுக்கு பதில் சொல்லுங்கிற நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நானும் இதை என்னென்ன சொல்ல வேண்டியிருக்கிறதோ, நான் பிரச்சாரத்துக்கு தகுதி இல்லைமே என்பதற்கு அவர் என்னென்ன எடுத்து வச்சாரோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு வரேன். 1-2 மிச்சம் இருக்குது, சொல்லி முடிச்சுடுவேன். உதாரணமாக மகானிங்கிற கிதாபில் ஒரு இல்லாத செய்தியை இருப்பதாக நான் எழுதிவிட்டேன் அப்படின்ட்டு வாதிட்டவர்கிட்ட அந்த மகானி கிதாபை தாங்கன்னு கேட்டோம். அந்த கிதாபை கடைசி நேரத்தில் தந்தாங்க. இதான் அந்த இது அரபு தமிழில் இருக்கிறது. இந்த அரபு தமிழில் உள்ளதை நீங்கள் அப்படியே தமிழில் வாசித்து அதில் என்ன சொல்லுதுன்னு நீங்களே விளக்குங்க. நான் தமிழில் மகானியை தமிழில் வெளியிட்டாங்க. தமிழில் வெளியில் இதே தான் தகுதியும் இருக்குது. தமிழில் வெளியிடப்பட்ட மகானி நான் வாசிக்கிறேன். 2 ஒரு கருத்து தான் சொல்லும். ஆனாலும் நான் என்ன எழுதுனேனோ அதுதான் அந்த மகானியில் இருக்கே தவிர அதுக்கு மாற்றமானது இல்லை. அப்போ நீங்கள் இந்த ஒரு சபையில் வச்சு பொய்யாக அது நோயாளிகளுக்கு சொன்னது, அவருக்கு சொன்னது என்றெல்லாம் என்ன செய்றீங்க? திசை திருப்பதன் மூலமாக நீங்கள் தகுதியற்றவர் என்பதை, மார்க்கம் சொல்ல தகுதியற்றவர், சபையில் கூட துணிந்து பொய் சொல்லக்கூடியவர் என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது. ஜமாஅத்துல் உலமா சபையிலிருந்து இதற்கு பதில் கொடுத்துருந்தாங்க. அவங்களே சொல்கிறாங்க, நான் என்ன எழுதியிருக்கிறேனோ அப்படித்தான் அந்த கிதாபில் இருக்குது. வியாக்கியானம் தான் கொடுக்குறாங்க. உங்கள் வியாக்கியானம் எங்களுக்கு தேவையில்லை, இருக்கிறதை நான் எழுதியிருக்கிறேன் என்று அந்த ஷரியத் பேரவை சார்பாக வெளியிடப்பட்ட ஹலீல் அஹ்மது கிரனூரி போன்ற, நிஜாமுதீன் போன்ற பெரியவர்கள்லாம் கூடி வெளியிட்ட அந்த இதில் தெளிவாக இருக்கிறது. அதுலேயும் பொய்யராகிவிட்டார். அடுத்து இந்த 9 கிளாஸ் பாதியில் நிப்பாட்டிட்டார். பதில் சொல்லுன்னு கடைசியாக கேட்டார். கூட இருக்கிற ஆட்களை சரியான ஆட்களை வச்சுக்கணும், சொன்னதெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. அவரே சொல்லிட்டாரு, உங்கள்ட்ட திறமையான பிள்ளைங்க இருக்கிறாங்க, இங்கே எல்லாம் மண்ணாங்கட்டி வச்சுருக்கோன்னு சொன்னாரா? அதுக்கு தகுந்தவாறு ஒன்று கிடக்கவும் நினைத்த சீட்டு எழுதி கொடுக்குறாங்க. இஜ்மா பற்றி கேட்டால் அவரே பாஸுக்கு தயங்குறாரு. அப்படி எழுதி கொடுக்குறாங்க. ஒழுங்காக எழுதி கொடுத்துக்கிறங்க. அதுக்கப்புறம் இப்போ இது சொல்ல போகலாம் என்னன்னு கேட்டால், நான் தாவாவுக்கு தகுதியற்றவன் என்பதற்கு அவர் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அது எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிடுவேன். அதில் நேற்று கடைசியாக ஒன்று சொன்னார், நாங்கள் ஊழல் செய்வோம், நாங்கள் லஞ்சம் வாங்குவோம், நாங்கள் மனிதர்கள் தான் அப்படின்னு பேசின ஒரு கிளிப்பு ஒன்று போட்டார். அதை முழுசாக நீங்கள் வாங்கி தயவுசெய்து கேளுங்க. எவ்வளோ பெரிய மோசடிக்காரர் என்று நீங்கள் விளைவிக்கிறீங்க. அது தமுகவில் இருக்கும் பொழுது நாங்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்ற கொள்கை வைத்திருந்தோம். போட்டியிட்டால் என்ன என்ற கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது, தேர்தலில் போட்டியிட்டால் நாங்கள் ஊழல் செய்வோம், நாங்கள் மோசடி செய்வோம், எம்எல்ஏ எம்பி பதவியை பயன்படுத்தி பின்னாடி கூட வரும், வெற்றது ஒழுங்காக வெட்டலை, எம்எல்ஏ பதவியை பயன்படுத்தி நாங்கள் சம்பாதிப்போம், அதற்காகத்தான் தேர்தலில் நிற்கக்கூடாது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம் சொன்னதை நாங்கள் ஊழல் செய்வோம். இதிலா ஊழல் சொல்லி எவ்வளோ பெரிய மோசடி! நீ நேர்மையான நீ ஒரு மனிதன் என்ன சொல்கிறான் என்பதை அவனுடைய மொத்த கருத்தில் எடுக்கணுமா? அப்போ இந்த வார்த்தையை வச்சு ஊழல் செய்வோம் நான் சொன்னால் என்ன அர்த்தம்? அதே மாதிரி நாங்கள் அவங்களுக்கு சேர்ந்து செஞ்சதையெல்லாம் இன்னைக்கு ஏந்தலில் போட்டுட்டாங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். தமுக பற்றி சொல்லும் பொழுது சேர்ந்து கலந்துருக்காங்க அப்படிங்கிறாரு. சேர்ந்து செஞ்சதுன்னா என்ன? தேர்தலில் போட்டியிடக்கூடாதுங்கிற முடிவை சேர்ந்து எடுத்தோம். போட்டியிடும்போது என்ன சொன்னாங்கன்னா, அது எங்கள் முடிவில் அவர் சொன்னார், நான் கேட்டுக்கிட்டோம், அவர் முடிவுண்டாங்க. இந்த மாதிரி விஷயம் சேர்ந்து எடுத்த பாலிசிகள், சேர்ந்து எடுத்த கொள்கை முடிவுகள், அதுகளை எல்லாம் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு மாற்றிக்கிட்டாங்க. அப்படியான ஆட்கள்ங்கிற சொன்னதை அதையும் திருப்பி விட பார்த்தாரு. அதையும் உங்களுக்கு இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன். அதுக்கு என்ன அவர் சொன்னபடி டாபிக் என்ன? அந்த அண அரபியில் சொன்னார். நேற்று அதுக்கு தான் வர்றேன். இப்போ இன்னைக்கு பூரா டாபிக் என்னன்னு கேட்டால் அந்தவ அணவாதான். வேறு விஷயங்கள் எதை சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டேன். நீ தகுதியா நான் தகுதியான்னு கேட்டார்ல, அரபியில் கேட்டால் நான் தமிழில் கேட்குறேன், நீ ஏன் நானா? அதான் இன்னைக்கு டாபிக்கில். அதில் தான் நேற்று நான் நின்றுருக்கணும், வண்டியாக வச்சிருக்கிறேன். அதை போட விடாமல் ஆக்குறதுக்காக வேண்டி சம்மந்தம் இல்லாமல் கேட்டார். நானும் என் பழக்கம் அது கேட்டால் எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டு இருப்பேன். இன்னைக்கு நீயா நானாக்கு மட்டும்தான் பதில். அடுத்து என்ன? போகிற போக்கில் விவாதத்துக்கு போயிருக்கும் பொழுது பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சு சொன்னேன், பிஜேக்கு ஒரு நோய் இருக்குன்னு கரெக்டாக அறிவிப்பு செஞ்சுட்டாரு. சாமுத்திர லட்சணத்தை வச்சு தான் சொன்னேன்டாரு. நான் என்னங்க சொன்னேன் அவரை பார்த்துட்டு வந்தோன்னே?
நான் விவாத ஒப்பந்தம் முடிஞ்சோன்னு சொன்னேன், ஆள் சரியான மனநோயாளியா தெரிகிறாருன்னு. ஆனா சாமுத்திரிகா லட்சணம் பத்தி சொல்லல. இதெல்லாம் விவாதத்தில் சொல்றீங்க. சாமுத்திரிகா லட்சணம் பார்த்தாலே தெரியும், பேச்சை வச்சு தெரியும். அங்க உலர்னதை வச்சு பார்க்கும்போது சரியான மனநோயாளி மாதிரில இருக்கிறாரு. இதை கண்டுபிடிச்சா சாமுத்திரிகா வேணுமா? இதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டியது வாதத்தில் சொல்லணும். போற போகல என்ன சொல்லி விடுவீங்களா? அந்த மாதிரி போய் சொல்லணும்னு வச்சீங்கன்னா நான் 1க்கு 10 சொல்லிவிடுவேன். சரி, அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். இனிமே வந்து அவர் நீயா நானா டாபிக் தான் பேச போடுங்க. அதாவது ஆமீன் சொல்றது ஹதீஸ்ல இருக்குதான். ஹதீஸ்ல இருந்தாலும் உங்க ஊர்ல இந்த பழக்கம் இல்லாட்டி சொல்லாத, குழப்பத்தை உண்டாக்காத. பாருங்க, அதை 2 பேரும் வந்தாங்க. ஹஜ்ரத் இவர் வந்து ஆமீனை சத்தம் போட்டு சொல்லி பிரச்சனை பண்றாருங்க. இவர் சொன்னாரு ஆமீன் சத்தம் போட்டு சொன்ன ஹதீஸ்ல இருக்கு, இவன் சொல்லக்கூடாதுன்னு பிரச்சனை பண்றாங்கன்னாரு. நான் சொன்னேன், தம்பி பிரச்சனை எதுக்கு சொல்றதுன்னு சொன்னா, பிரச்சனை பண்றது யாருன்னா இருக்கிற பழக்கத்துக்கு மாத்தமா செய்யறவங்க பிரச்சனை பண்றவங்க. முதவே எந்த பழக்கம் இருக்கோ அதை விட்டுட்டு புது பழக்கத்தை புகுத்துறது தான் பிரச்சனை உண்டு பண்றது. இப்ப பிரச்சனை அவங்கல்ல, அவங்க முதல்ல இருந்தே சொல்லாம இருக்கிறவங்க தான். அதுக்கு ஹதீஸ் இருக்கு, ஆதாரம் இருக்கு, அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு புதுசா வந்து ஆமீன்னு சொல்றதுனால வித்தியாசமா தெரியுது. அதனால நீங்க தான் திருந்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நம்ம பிள்ளையா இருந்தாரு. அதாவது ஆமீன்ல ஹதீஸ்ல இருக்கு சொல்லலாமான்னு கேட்டா, சொல்லாத ஊர்ல போய் சொல்லாத, ஹதீஸ்ல இருந்தாலும் சொல்லாதங்கிறார். இன்னும் கேளுங்க, மார்க்கத்தை எப்படி வளைக்கிறார். இமாம் ஜமாத் முடிந்த பிறகு அடுத்தடுத்து ஜமாத் வைப்பதற்கு அனுமதி உண்டா? உண்டு என்றால் எந்த மனிதருக்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டு? 2-3 மாதங்கள் திருமணம் முடிந்த நபருக்கு பெண்ணிடம் உள்ள நகைக்கு ஜக்காத் உண்டா? அதாவது ஜமாத்து 2வது ஜமாத்து 3வது ஜமாத்து இங்க நடத்துற பழக்கம் இருக்கே, அதை நடத்தலாமா அப்படின்னா, இங்க பழக்கம் இருக்குதுன்னா நடத்திக்கங்க. இங்க போட்டு முரணான மசாலா சொல்லி இங்க ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அது செய்ய வேண்டிய தேவை இல்லை. இங்க பழக்கம் இருக்குது. ஹதீஸ்கள்ல ஒரு சில ஹதீஸ்கள்ல அதுக்கு ஆதாரமும் இருக்குது, தாராளமா நடத்தலாம், எந்த தவறும் அல்ல. ஆனா இந்த நிலையை கொண்டாந்து நம்ம நாட்டில் போட்டுறாதீங்க. இங்க இருக்கிறவங்களுக்காக வேண்டி அங்கே கொண்டாந்து இதை செயல்படுத்திடக்கூடாது. அந்தந்த இடத்துல ஃபித்னா வராம நடந்துக்கங்க, அதுதான் நமக்கு அசல். அதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையானதை கூட விட்டாங்க, ஃபித்னா வந்துடக்கூடாது. வெளிநாட்டில் போய் பேசும்போது அங்கே 2வது ஜமாத், வெளிநாட்டில் பேசும்போது 2வது ஜமாத் நடத்துவாங்க. அங்கே கையில் நடத்தலாம், இல்லை பேக்கப் பண்ணி விடுவாங்க. வழங்கல அதுக்காக என்ன செய்யறது? 2வது ஜமாத் நடத்தலாம், ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது, நல்லா நடத்திக்கிறங்க. நம்ம ஊருக்கு வந்து நடத்திடாதீங்க. மார்க்கம் சொல்ற லட்சணம் இப்படி இருக்கிறது. ஹதீஸ் எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கிறது தான் அவருடைய ஒரே கொள்கை. அதான் ஒண்ணு. இன்னும் போடுங்க, எப்படியெல்லாம் தோல் இருக்கிறார் பாருங்க, தான் யாருங்கிறத காட்டுறாரு. இதெல்லாம் அவருடைய தகுதியற்றவங்கிறத காட்டுது. போடுங்க, பெண்கள் பள்ளிக்கு வர்றது கூடுமானா எத்தனை பல்ட்டின்னு பாருங்க. வரலாம், வரக்கூடாது, ரசூல்லா தடுக்காங்க. ரசூல்லா தடுக்கிற நாங்கள் தான் தடுத்தோம், ரசூல்லா தடுக்க நினைச்சாங்க, உமர் தான் தடுத்தாங்க. பெண்கள் பள்ளிக்கு வர்றது தடுக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டா தடுக்கலாம், தடுக்கல, தடுக்கத்தான் செஞ்சாங்க, நாங்களும் தடுத்தோம், உமர் தான் தடுத்தாரு, தடுக்க நினைச்சாங்க, நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், ஆனா தடுக்க கூடாது, ஆனா சிறப்பு எத்தனைங்கிறீங்க. ஆரம்ப காலகட்டத்திலே பெண்களை பள்ளிக்கு வர அனுமதித்தார்கள், ஜும்மாவிற்கு அழைத்தார்கள், ஈதுக்கு அழைத்தார்கள், வந்து கொண்டும் இருந்தார்கள். மார்க்க சட்டங்கள் போதிக்கப்பட்டு வேண்டிய அளவிற்கு அவர்களுக்கு அந்த ஞானங்கள் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு பின்னால் வரக்கூடிய கெடுதிகள் வந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்திலே சன்னம் ஜன்னமாக நபி அவர்கள் பெண்களை பள்ளிக்கு வருவதை விட்டு தடை செய்தார்கள். தடை செய்தார்களா? ரசூலுல்லாஹ் வந்து பெண்கள் பள்ளிக்கு வர தடை செய்தார்கள். மேடையில் சொல்லியாச்சா? இப்ப சொல்றது கேளுங்க. இது நேருக்கு நேர், மூஞ்சிக்கு நேர் பேசும்போது, பெண்களை மஸ்ஜிதுக்கு அழைப்பதை நாங்கள் விரும்ப தகுந்தது அல்ல. தவறா? தவறல்ல, விரும்ப தகுந்தது அல்ல. வந்து தொழுதா தொழுவ கூடாது, எங்க போய் நின்றாலும் சர்ச்சில் போய் நின்றாலும் தொழுவ கூடாது, அது கூடாதுன்னு சொல்லல. நாங்கள் தெளிவா தான் சொல்றோம். அதாவது பெண்கள் வர தடுக்காதீங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதான் சொல்றோமே தவிர அவரே அதுதான் விரும்ப தகுந்ததுன்னு நாங்க சொன்னதே கிடையாது. சிறந்தது அல்ல, சிறந்தது நாங்களும் அதான் சொல்றோம். தடுக்காதீங்க இல்ல, தடுக்க கூடாது, வர்றவங்களை தடுக்க கூடாதுதான். அனைத்தரும் வாங்க, 27 மடங்கு நன்மை கிடைக்கும். பெண்கள் பள்ளிக்கு வர்றதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்னு மேடையில் பேசிட்டாரா? விவாதத்தில் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களான்னு ஒரு தலைப்பு விவாதத்தை வச்சுட்டோம்னா மாட்டிக்கிடுவார்ல. ரசூலுல்லாஹ் தடுக்கல, சிறந்தது இல்லைன்னு தான் நாங்கள் சொல்றோம். அப்போ மக்கள்கிட்ட பிரச்சாரம் என்ன? பள்ளிக்கு வர்றது ரசூலுல்லாஹ் தடுத்து விட்டார்கள், பெண்களை விடாதீங்க. விவாதத்தில் வரும்போது அதாவது தலைப்பாக்கிடுமான்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் தடுக்கல, வந்தா வார்த்தை விட்டுருங்க, சிறந்தது இல்லைங்கிறோம். அப்படிதான் மேடையில் சொன்னீங்களா? அப்படிதான் இத்தனை வருஷமா மேடையில் பேசுனீங்களா? பள்ளிவாசலுக்கு வந்தா சிறந்தது இல்லைன்னு அறிவுரை சொல்லுவீங்களா? அடிச்சு விரட்டுவீங்களா?
அப்ப என்ன மார்க்கம் நீ தெரிஞ்சுக்கிட்டு பேசுறதா அந்தான விளங்குதா? இப்ப மார்க்கம் சொல்ல கடுகளவு கூட தகுதியற்றவர், எந்த நெறிமுறையும் கிடையாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பேசி அந்த மக்கள்கிட்ட குஷி பண்ணி அதிகமாக பீஸ் வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி பேசி விட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வியாபாரி. அதை விலையும் கொள்ள வேண்டும். இப்ப இவங்க புதுசா என்ன சொன்னாங்க? தொப்புளுக்கு கீழே கட்டுற ஹதீஸ் ஸயீஃப், தொப்புளுக்கு மேல நெஞ்சுக்கு கீழே கட்டுற ஹதீஸ் ஸயீஃப். சரிப்பா, ஸயீஃப் ஏத்துக்கிறோம். நீ நெஞ்சுக்கு மேல கழுத்து கட்டுற மாதிரி கட்டி நிக்கிறிய, தோலை காட்டு பொம்மை மாதிரி. அதாவது இப்படி கையை கட்டிக்கிட்டு நிக்கிறாங்கல்ல, இது சோள காட்டு பொம்மைங்கிறாரு. இது ஹதீஸ்ல இல்லாதுன்னு சொல்லிடுறாரா? இன்னும் கேளுங்க. சரி, சிமாக் இப்னு ஹர்ப பலமானவரவே ஏத்துக்கலாம், ஹதீஸ கூட அறியப்பட்ட ஆளாவே அங்கீகரிச்சுக்கலாம். ஒரு வாதத்திற்கு ஏத்துக்கிட்டு பார்த்தா ஹதீஸ்ல பார்த்தா ஒரு கையை கட்டினாங்கன்னு தான் இருக்குது. அட எல்லாரையும் நோண்டி பார்க்கிற நீ ஹதீஸ தோண்டி பார்க்கலாமா இல்லையா? ஹஜ்ரத் மார் இருக்கிறாங்க, கேளுங்க. யலவு ஹாதிஹி அலா சத்ரிஹி, ஹாதிஹி ஒரு கைக்கு சொல்றது, இதை வைத்தார்கள் தமது நெஞ்சில. ஹாதிஹி இஸ்மி இஷாரா, சுட்டி காட்டக்கூடிய பெயர் சொல், ஒருமைக்கு வர்றது. இந்த கையை தனது நெஞ்சிலே வைத்தார்கள். அப்ப என்ன, எத்தனை கை வைக்கணும்? எத்தனை கை வைக்கணும்? ஒரு கை தானே வைக்கணும். ஏன்னா ரெண்டு கை வச்சிருக்கிற? பலமானதுன்னு காட்டிட்டு மக்கள் சிரிக்கிறதுக்காக என்ன செய்யறாருன்னா, தௌஹீத் ஜமாத்துக்காரங்க சோள காட்டு பொம்மைங்கிறார். சரி, அதுல உறுதியா இருந்தா அது சரி. அடுத்து என்ன செய்யறாரு, ஒரு கை தான் கட்டணும், அதுதான் ஆதாரம் இருக்கு அப்படிங்கிறாரு. சரி, அதுல உறுதியா இருந்தா சரி. விவாத ஒப்பந்தத்தில் வச்சு அதை ஒரு தலைப்பு ஆக்கிக்கிறோமா அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன சொல்றான்னு பாருங்க. முடிஞ்சோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் 2 நாட்கள் ரொம்பவும் சிறப்பாக செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. மிகவும் அமைதியாக கேட்டீங்க, 2 சாராரும். எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலியை தரட்டும், எல்லாருக்குமே நல்ல விளக்கத்தை தரட்டும், ஹிதாயத்தை அல்லாஹ் தரட்டுங்கிற நான் துவா செய்துக்கிறேன். அதே அமைதியோடு அல்ஹம்துலில்லாஹ் முழு செய்தியை கேட்டு அதுக்கு பிறகு அவங்களுடைய பிரியப்பட்ட இதில் இருக்கலாம், அதில் எந்த தடையும் இல்லை, யாருக்கும் எந்த நிர்பந்தமும் இல்லை. செய்திகளை முழுமையாக கேளுங்க, உணர்ந்து பாருங்கள். பொய் சொல்கிறது யார், பித்தலாட்டக்காரர் யார் எப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் நேற்று உங்களுக்கு எடுத்து வச்சேன். அதுக்கெல்லாம் நான் கூட சொன்னேன், என்கிட்ட தவறு நடந்தால் நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னேன். நாமெல்லாம் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய தவறை எடுத்து காட்டினது பிறகு நாங்கள் மன்னிப்பு கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன ஆளுக யார், இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். இப்போ அவர் பல கேள்விகளை வைக்கிறார், தெரியும் நமக்கு, வைக்கட்டும், நம்ம சொல்லத்தான் செஞ்சுருக்கோம். அந்த எடுத்து வச்ச கிளிப்ஸ்லாம் சரிதான், அதில் எதுவுமே நான் தவறாகவும் சொல்லலை, நான் முன்னால் எடுத்து வைக்கிறேன். அவருடைய ஒப்பந்தத்தில் பேசுனது அவர் என்ன சொன்னாருங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஆனால் அவர் மாதிரி நான் அந்த கிளிப்ஸ் இருக்குது, இதில் இருக்குது, சீடியாக இருக்குது, நாங்கள் கட்டிங் பண்ணி எடுக்கலை. ஆனால் விஷயத்தை சொல்கிறேன், இருந்த இதிலேருந்து எடுத்து காட்டிடுறோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா அடுத்தடுத்த அமர்வுகளில். இதுக்கு முன்னால் அந்த சாமுத்திரிக்கா லட்சணத்தில் பார்த்தா நம்மளை பார்த்தா அவருக்கு மரமண்டையாக தெரிஞ்சிருக்கும். அவங்கவுங்க கண்ணாடியில் பார்க்கும்போது தான் முகத்தை பார்க்கத்தான் செய்வாங்க. ஏன்னா அது அப்படித்தான் தெரியும். இந்த தம்பி தயவு செய்து இந்த சிரிக்கிற வேலை அல்லாஹு அக்பர்னு இருக்கட்டும், உங்கள் உள்ளத்துக்குள்ளே அல்லாஹு அக்பர்னு சொல்லிக்கங்க. வெளியில் நீங்கள் இந்த மாதிரி வார்த்தையை தயவு செய்து செய்யாதீங்க. நான் உங்களுக்கு ரொம்பவும் பணிவுடன் கேட்டுக்கிறேன். இப்போ தான் சொன்னேன், ரொம்ப அமைதியாக கேட்டீங்க, உடனே அதை மாற்றக்கூடாது. இப்படியா மாற்றுறது? அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதிரி இப்போ நான் சொன்னது அவருடைய முகத்தில் அறிகுறி இருக்குது, ஒரு நோயுடைய அறிகுறி இருக்குது. நான் ஆலிமுல் கைப் அல்ல, முகத்தின் அழகு அகத்தில் தெரியும் அல்லது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்றது அடிப்படையில் சில அறிகுறிகளை வச்சு சொல்றதுங்க. நான் கூட சொன்னேன், இந்த மாதிரி அதில் நடந்திருக்கலாம்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். உடனே அவர் என்னை பற்றி சொல்லியும் இருக்கலாம், பெரிய என்னை பற்றி இவர் பெரிய நல்ல ஒரு நினைச்சிருப்பாரு. நினைச்சிருந்தா இங்கே வரவே மாட்டாரு, வந்திருக்கவே மாட்டாமே. அவர் நல்லவர் நினைச்சிருந்தா நான் ஏன் இங்கே வர்றேன்? நம்ம தான் ஆரம்ப காலத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்துக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அவருக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நினைவாற்றல் இருக்கக்கூடிய ஆள் தான். முதல் தபால்ல 2வது தபால்ல எழுதினேன், உங்களுக்கு ஜைனுல் ஆபிதீன் பேர் வைக்கிறதுக்கு பயமா ரைனுல் காதிபீன் பேர் வச்சிருக்கணும்னு எழுதியிருந்தேன். அப்பவே அந்த பொய்களை எடுத்து காட்டிட்டு இது ஜைனுல் ஆபிதீனோட அல்ல, இது ரைனுல் காதிபீன், துருவேறிய பொய்யங்கக்கூடிய அர்த்தத்தில் நான் அதை எழுதியிருந்தேன். அதனால அன்றிலிருந்தே தெரியும் அவரை பற்றி எனக்கு.
என்னை பற்றி அவர் என்ன நினைச்சிருக்கிறாரோ நினைக்கத்தான் செய்வார், இப்படித்தான் பேசுவார். இதில் ஒன்றும் சிரிக்கிறதுக்கும் இல்லை, அழுகிறதுக்கும் இல்லை. ஒவ்வொருத்தரும் அவருடைய எதிரியாக நினைச்சா அல்லது எதிர்கருத்தாக நினைச்சு தான் இங்கே பேச வந்திருக்கிறோம். நம்ம தலைப்பு வச்சிருக்கிறீங்க, நீங்கள் சொன்னதை சொல்கிறோம், இன்ஷா அல்லாஹ் எடுத்து வைக்கிறோம். அதில் தவறுகள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் தவறுகள் அதை உணர்ந்தோம்னா நிச்சயம் திருந்துறோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நேற்று கடைசியாக எடுத்து வச்சாங்க. அந்த தலைப்பை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் என் மேலே இந்த அத்தாஜிரு சதூக்கு ஹபீபுல்லான்னு ஒரு ஹதீஸை சொன்னேன். ஹதீஸை இட்டு கட்டிட்டாரு. அந்த பேச்சிலிருந்து இவர் தெரியுது, இவர் விட்டு ஹதீஸிலேயே இட்டு கட்டக்கூடிய ஆள் அப்படின்லாம் சொன்னார். ஹதீஸை கொடுங்க இதுங்கன்னு சொன்னார். அதில் உண்மையில் என்ன பேசப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், அந்த கூட்டத்தில் அரபுகளும் இருந்தாங்க, நம்ம மக்களும் இருந்தாங்க, ஒரு சில அரபுகளும் உட்கார்ந்துருந்தாங்க, தெரிஞ்சவங்க. அந்த நாட்டில் எங்கள் மதரசாவில் ஓதின பிள்ளைங்களும் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இருந்ததுனால வியாபாரம் தொழில்துறையை பற்றி பேச்சு வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, இந்த மாதிரி வியாபாரம் உண்மையோடு வியாபாரம் செய்யக்கூடிய நம்பிக்கையான வியாபாரி இருக்கிறானே இவன் அல்லாஹுக்கு நேசன் அப்படின்னு அது அர்த்தத்தை தரக்கூடிய தாஜிரு சதுவுக்கு ஹபீபுல்லான்னு சொன்னோம். சொல்லத்தான் செஞ்சேன். அது உடனே ஹபீபுல்லாங்க கூடிய நேரடி வார்த்தை அல்ல, அது ரிவாயத்து பில் மானா அர்த்தத்தை சொல்றது. இறைநேசன் ரசூல்லா சொல்றாங்க, எல்லாம் நேசன் சொன்னா அப்படியே சொல்லியிருப்பாங்களா தமிழ்ல? ஒரு அரபில எடுத்து வைக்கிறோம், பொருளை தர்றோம், கருத்தை தர்றோம். அந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னதாக இல்லை, கால ரசூல் அரபில சொல்லும்போது கால ரசூலுல்லாஹ்னு தான் சொல்லி ஆகணும். மக்கள்ல சிலர் பேர் இருந்ததுனால அந்த வார்த்தையை சொல்லி நான் அங்கே எடுத்து விளக்கினேன். ஹதீஸில் வருது, யாரும் நம்பிக்கையுடன் உண்மையுடன் வியாபாரி செய்கிறானோ நாளைக்கு கியாமத்துடைய நாளையில் சித்திகீன்கள் சுஹதாக்களுடைய கூட்டத்தில் அவங்க எழுப்பப்படுவாங்கன்னு வருது. சுஹதாக்கள் சித்திகீன்களாக ஆக்கி அழுப்புறாங்கன்னா அல்லாஹ்வுடைய நேசனா தானே இருப்பான். இறை நேசனா இருக்கிறத சொல்றதுக்காக வேண்டி இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். அதே வார்த்தை ஹதீஸில் இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒட்டு நீங்க சொல்றதாக இருந்தா நீங்க அப்படியே காட்டணும் அப்படின்னு சொன்னா நானே ஒத்துக்கிறேன். அந்த வார்த்தை நேரடியா இல்லை, அதனுடைய கருத்துக்கள் இருந்துச்சு, கருத்துக்கள்ல பிழை இல்லை. இதை சொன்னவன இந்த சொல்லி போட்டு மாட்டிக்கிட்டு இப்ப மாத்துறாருன்னு சொல்லுவார். இவர் மட்டும் என்னவா, இவர் மட்டும் எப்படியாங்கிற, இவர் இதோட மோசமா. நானாவது கால ரசூலுல்லாஹ்னு சொல்லி போட்டு கருத்தை சொல்லிட்டு போயிட்டேன். இவர் என்ன செஞ்சிருக்கிறார் தெரியுமா? முஸ்லிம் ஷரீஃப் ஹதீஸ் நம்பர், ஹதீஸுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு போட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, இன்னமா கான தலாக்கு சலாசு ஃபி அஹதி ரசூலில்லாஹ் வ அஹதி அபீ பக்ரின் வ சத்ரம் மின் ஹிலாஃபா இன்னமா யுஅத்து வாஹிதா. போடுப்பா கிளிப்ஸ். சஹாபாக்கள் பேசாம மௌனமாவெல்லாம் இருந்திருக்காங்க, கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் நிறைய சான்றுகள்லாம் இருக்குது. ஹதீஸுக்கு மாத்தமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? முத்தலாக் விஷயம், தலாக்குனா 3 தலாக்குங்கிறாங்க. இப்ப அவர் காலத்துல என்ன செய்யறாரு, இதையே அப்படி சொல்றாரு, 3 தலாக்குன்னு எவனா சொன்னீங்கன்னா 3 தலாக்க ஆக்கி போடுவோம்னு சொல்லி சட்டமாக்கி விட்டார் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி இருந்தது? கானத் தலாக்கு ஸலாஹுல் அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஹதி அபீ பக்ரின் வ சத்ரம் மின் இமாரத்தி உமர் இன்னமா யுஅத்து வாஹிதா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பாருங்க, மொழிபெயர்ப்பு இருக்குது, முஸ்லீம் எழுதியிருக்கிறாரு. அவர் எடுத்து காட்டணும், இன்னமா யுஅத்து வாஹிதாண்டு எந்த ஹதீஸ்ல வந்திருக்குன்ட்டு. முஸ்லீம் ஷரீஃப்ல இல்ல. இப்ப என்ன சொல்லுவாரு? கருத்தை சொன்னேன், வார்த்தையை மாத்தினேன். நானாவது அரபியாவில் பேசு, இங்க உட்கார்ந்துக்கிட்டு இவர் பேசுறாரு, இங்க உட்கார்ந்து பேசுறாரு, மொழிபெயர்ப்பை போட்டிருக்கிறாரு, முஸ்லீம் ஷரீஃப் கீழே எழுதுறாரு, ஹதீஸ் நம்பரை எழுதுறாரு. இந்த மாதிரி வாசகம் இருக்குதா இங்க? அப்ப உருட்டுறீங்கல்ல. நான் இப்படி சொல்லலையே, கால ரசூலுல்லாஹ் தாஜிரு சதுக்கு ஹபீபுல்லான்னு ஒரு கருத்தை சொல்றதுக்கு பொய்யான ஹதீஸை இட்டு கட்டுறாருன்னா இன்னமா இது இன்னும் சொல்ல போனா அரபி இலக்கணப்படி இந்த வாசகமே தப்பு. அவர் பெரிய இலக்கண இலக்கியவாதி மாதிரி தன்னை காட்டிக்கிட்டு ஏராளமா குர்ஆன்ல பண்ணியிருக்கிறாரு அவருங்க வேலை. அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. கானத்தலாக்கு சலாசு இன்னமா யுஅத்து வாஹிதா, இங்கே அர்த்தம் வருமா இந்த மாதிரி ஜோடனையா? அப்படி இருக்குதா ஹதீஸ்ல? நம்ம இதை ஏன் விட்டுட்டோம்? சரி, அவர் வாய் தவறி சொல்லி இருக்கிறார், வாசகமா வந்திருக்குது, அரபியுடைய இதுல அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார், போட்டு தான் விட்டோம். அத்தாஜிரு சதுக்கு ஹபீபுல்லாஹ், பொய் சொல்றவங்க ஹதீஸ்ல, ரசூலுல்லாஹ் பேர்ல போய் சொல்லவங்க, சஹாபிய சொன்னவங்க கொதிக்கிறாங்க, நபி மேல கொதிப்பு இல்ல, அல்லாஹ் மேல கொதிப்பு. என்ன அர்த்தம் இது? அருமை சோதரர்களே, சிந்திச்சு பாருங்க நீங்க. அதே மாதிரி அவர் சொன்னார், இவர் என்னை பத்தி பேசுறதுக்கு எத்தனை நாள் வேண்டாலும் பேசுறேன்னு சொன்னாரு.
இவரை அரை நாள் தான் பேசவே வந்தாரு. 2 நாள் இவரை உட்கார வைக்கிறதுக்கு நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தெரியும். நேற்று நாங்க சாயந்தரம் போனதுக்கு பிறகு அதனால கொஞ்சம் வந்துட்டோம். அந்த நேரத்தில் ஒரு சொன்னது நினைவு வரல. என்னைய அரை நாளுக்காக வேண்டிதான் நான் தயாரா இருந்தேன்னா 2 நாளுக்கு உட்கார வைக்கிறதுக்காக வேண்டி என்னை பெரும்பாடு பட்டுட்டாராம். நான் என்ன சொல்ல வந்தேன் அதுல, நீங்க பொய்யன்னு சொல்றது எனக்கு 2 நாள் வேணாம், அரை நாள் போதும். உங்களை பொய்யன்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு 2 நாள் 3 நாள் தேவையில்லை. ஒரு இதை எடுத்து போட்டாலே நேற்று வண்டவாளம் வந்துச்சா இல்லையா? காசு இல்லாம இருந்த காலம் இல்லையா? பார்க்க முடியாத காலம் இல்லையா? எங்களுக்கு அவ்வளவுதான் அந்த நேரத்தில் இருந்துச்சு இருந்து சொன்னீங்களா இல்லையா? இருக்கிற கிதாபு 1, பதிப்பகம் 1, அட்டவணை 1, நவுலக்சூர் 1 எல்லாத்தையும் மாத்தி போட்டது இல்லையா? நவீல் கிஷோரை நவுலக்சூர் ஆக்கி. இதெல்லாம் என்ன பெரிய உண்மையா? அப்ப மற்ற எல்லா விஷயங்களையும் நினைச்சபடி அடுத்தவங்க மேல போய் கூட்டவங்க சாட்டுறதுக்காக வேண்டி எவன் எழுதினாலும் எடுத்துக்கிறீங்களா? சரி, எழுதினாலும் இதை எடுத்து எழுதணுமே அந்த ஒரு நூலையாவது போடணுமா இல்லையா? உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கும் போது யாரு சொன்னாங்கன்னு நான் எழுதிருக்கனா இல்லையா? அங்க இன்னாரு சொல்லி இருக்கிறாங்கிறது இது யாரு சொன்னது ஹக்கீகத்துல் ஃபிக்ஹ்னு எழுதணுமா இல்லை? இத்தனை பொய், புரட்டு, திருட்டு, உருட்டு அத்தனையும் செஞ்சுட்டு இவர் மார்க்கம் சொல்ற தகுதியான்னு என்னைய கேட்கிற தகுதி அவருக்கு எங்கெங்க இருக்கு? அல்லாஹு அக்பர். நான் சொல்றேனே, தப்பு செஞ்சிருப்பேன். தப்பு மனிதன் செய்யாம மலக்கா செய்வான். தப்பு செய்வேன், செய்திருப்பேன். இருந்தா நான் தெளிவுபடுத்தினா திருந்திக்கிறேன். செஞ்சதுக்கு மன்னிப்பும் கேட்பேங்கிறேன். திட்டமிட்டு பொய் எழுதி போட்டு பொய்கள் அப்படி வரைஞ்சு கொடுத்துட்டு 8 பக்கம் எழுதி போட்டு அப்ப பிக்கல் இருக்கிற மற்றதெல்லாம் ஏத்துக்கிறியா? கேள்வியா? எழுதுனதுல என்ன சொல்லுங்க? சொல்லக்கூடிய தைரியம் இல்ல. எத்தரு பித்தரு அயோக்கியம். நான் அதை குறை சொல்லல, பேசத்தான் செய்வார் அவரு. அதே மாதிரி நம்மளும் சொல்லும் போது செய்ப்பாரு, சகிக்கணும். வேற என்ன செய்வீங்க? மிகச்சிறந்தவர் அழகா போய் சொல்லியிருக்கிறார், இப்படியா சொல்லுவோம்? அதை எடுத்துத்தான் சொல்லுவோம். அந்த முறையில் சொல்லப்பட்டிருக்குது. சரி, அது சொல்றார் 2 நாளுக்கு பற்ற வரமாட்டேன்ட்டாரு. இவரை நான் சொல்றேன், அந்த மரக்காப்பட்டின ஜமாத் இங்கே தான் உட்கார்ந்து இருக்குது, இங்க கூட வந்திருக்கிறாங்க. ஒப்பந்தத்துக்கு வாங்கினா நான் வரமாட்டேன், என் குழு தான் வரும். அடம் பிடிச்சாரு, நான் வரமாட்டேன், என் குழு தான் வந்து பேசுவேன். அட நீங்களும் நானும் பேச போறோம் ஒப்பந்தம். நீங்க போய் நான் போய் எந்தெந்த விஷயத்துல வந்திருக்குதுங்க கூடியது நீங்களும் நானும் தான் பேசி ஆகணும். உங்க குழு வந்து என்கிட்ட என்னங்க பேசும்? நான் வர்றேன் 400 கிலோமீட்டருக்கு 500 கிலோமீட்டருக்கு அங்க இருந்து இங்க இருக்கிற தொண்டியில இருந்து வர்றதுக்கு என்ன உங்களுக்கு குறை? வரலாம்ல, வந்துதான் ஆகணும். நீங்க வந்து கலந்தாகணும். துணைக்கு வேண்டாம், ஆளுக்கு இத்தனை பேர்னு கூப்பிட்டுக்குருவோம், வாங்கன்னு கூப்பிட்டேன். அப்பவும் வரல, சும்மா விளையாடுறாரு. இங்க வந்து நம்மளை தொட்டார். ஒரு 2 நாள் உட்கார வைக்கிறதுக்கு பெரும்பாடு பட்டுட்டாராம். எனக்கு இன்னும் 3 நாள் இருக்குது, உட்காந்தீங்கன்னா நானும் உட்காந்துருவேன். வண்டியா இருக்குது, என் வண்டியை சொல்லட்டும். ஆனா நான் சொல்றேன்ல, பொய் சொல்லி இருக்க மாட்டேன், தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனா இங்க இருக்கிற பொய் எவ்வளவு பெரிய பொய்களை சொல்லி இருக்கிறாங்கிறத உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், எடுத்துக்கொண்டு சொல்றேன். அதே மாதிரி அங்க பறக்கப்பட்ட ஜமாத்துல என்ன ஆச்சுது? வந்ததுக்கு பிறகு போலீஸ் துறையை விட்டு அவர் பேசுறாரு, இந்த மாதிரி பிஜே வரல, சம்சுதுஹா வர போறாருன்னு எங்களுக்கு செய்தி வந்திருக்குது, சென்னையில் தடுக்கப்பட்டாரு, இதை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு விட்டு அங்கே உள்ள போலீஸ் அதிகாரியை வந்து கேட்குறாங்க. போலீஸ் நாங்க சொல்லி போட்டோம், எங்க ஜமாத்துடைய தலைவர் உறுதியா இருந்தாரு, அவர் வரணும், வருவாரு, நாங்க எதிர்பார்த்து இருக்கிறோம், இங்கதான் இருக்கிறோம், சாயந்தரம் வரைக்கும் சோறாக்கி திண்டுக்கிட்டு இங்கேயாவது உட்காந்துருப்போம், நாங்க கூட்டத்தை கேன்சல் பண்ண மாட்டோம், டிக்ளேர் பண்ண மாட்டோம், அவர் வேண்டாம் வராம போறாண்டா வந்து அவர் வந்து டிக்ளேர் பண்ணிட்டு போட்டோம். இப்படி பரப்பி எங்களை எங்கேயா போக விட்டதுக்கு பிறகு வந்து பிலிம் பண்ணலான்னு பார்த்துருப்பார். அதுக்கான முடிஞ்சாரு. அப்புறம் பார்த்தா அங்கேதான் இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, விவாத ஒப்பந்தத்தில் அரை நாள் போதும், அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு சொன்னேங்கிறாரு. ஒப்பந்த சீட்டு இருக்குது, பார்த்துக்கிறங்க. 100 தலைப்புக்கும் சேர்த்து 2 நாளில் முடிப்போண்டாரு. என்னங்க இது ஒரு தலைப்புக்கு 1 மணி நேரம் தானே வருது, ஆளுக்கு 1 மணி நேரம் கூட கிடைக்காத, இல்லை போதும்போது முடிச்சுக்கிடுவோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு ஜகா வாங்குறாருங்கிறத முழுசாக அதை பார்த்து கேளுங்க. இவர் சொன்னபடி இல்லை, இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். அப்புறமேலே இந்த ஒப்பந்தம் செய்வதற்கு நான் வரமாட்டேன், அவன் நான் வரமாட்டேன்னு சொன்னீங்க. ஒப்பந்தம் என் ஆள் கையெழுத்து போடுவாங்க, விவாதம் நான் தான் பண்ண போகிறேன். எங்களில் உள்ள ஒவ்வொரு ஆளும் ஒப்பந்தம் செய்ய தகுதியாக, விவாதம் செய்ய தகுதியான ஆட்களாக இருக்கிறாங்க. ஒப்பந்தம் செஞ்சு அவர்கள் கையெழுத்து போட்ட இதை ஒத்துக்கொள்கிறார்களோ என்னுடையதாக ஏற்றுக்கொள்வேன். அப்போ ஒப்பந்தம் செய்வதற்காக வருவாங்கன்னு சொல்லும்போது மாட்டேன்ட்டார். நான் தொண்டிகளில் இருக்கிற மெட்ராஸ்லாம் இருந்தேன், வழங்குதா. அதுக்கப்புறம் வேலை தான் வரணும்னு நிபந்தனையாக போட்டு மசோரா பண்ணோம், இதுக்காக ஆளை விட்டுறக்கூடாது, நீங்களே வாங்க ஒப்பந்தத்துக்கு. நாங்கள்
ஒப்பந்தத்துக்கு நான் வந்தா என்ன, அவங்க வந்தானே, விவாதம் நான் தான் உங்கள்கிட்ட பண்ண போறேன், அதில் உறுதியாக இருந்தோம். அதுக்கப்புறம் ஜமாத்தார்கள் தேங்காய் மறைக்கார் பண்ண ஜமாத்தார்கள் சொன்னதா என்னமோ சொல்றாரு, அவ்வளவும் பச்சை பொய். ஜமாத்தார்கள் கெஞ்சினாங்க, வேணாம் சட்டம் உங்களுக்கு போலீஸை வேணாங்கிறாங்க, சட்டம் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும், போய் வேற ஊரில் வச்சுக்கிறங்க, சீக்கிரம் முடிச்சிருங்க. எவ்வளவுக்கு கெஞ்சி கறி தவிர்க்கணும்னு அவங்கள தூண்டி விட்டு மறைக்கார் பண்ண ஜமாத்தார்கள் எங்கள் மாவட்ட நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க, அதில் பங்கெடுத்து கொண்டவங்கெல்லாம். அப்படிதான் இவர்கள் போலீஸை பயன்படுத்தி, போலீஸை காட்டி பயன்படுத்தி, போலீஸார் வேணான்னு சொல்றாங்கன்னாங்க. போலீஸார் வேணாண்டா என்கிட்ட சொல்லுங்க, எந்த போலீஸார் வேணாண்டாரு? ஒரு ஆளை காட்டினாங்க, பிடிச்சி சத்தம் போட்டு, இந்த எங்க பேச்சுரிமை சொந்த இடத்துல நடத்துறோம், இதை உன்னால் தடுக்க இயலாது, நான் ஃபைட் பண்ணேன். போலீஸ் எப்படி தடுப்பாங்க? நாங்க விவாத ஒப்பந்தம் பண்றத போலீஸ் விட்டு தடுக்க பார்த்தது அவங்க. அதெல்லாம் வந்து தேங்காய் பட்டத்தில் போய் விசாரிச்சு பாருங்க, அதுக்குள்ள ஆளுக்கு வந்து தான் இருக்கிறாங்க. ஹபீபுல்லா இருக்காரா? இந்த இருக்காரு. சரி, மறைக்கார்பட்டினம் தேங்காய்பட்டினம் இல்லை. சரி, அடுத்து டாபிக்கு வர்றேன். அதனால அது கூட முடிஞ்சு போச்சு. வேறு எல்லாம் மற்ற விஷயம் எதுவுமே இல்லை. அடுத்து இந்த ஹதீஸில் நான் வந்து தப்பாக சொல்லிட்டேங்கிறாரு. முஸ்லீமில் உள்ள ஹதீஸை நான் போடுறேன். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு நான் சொன்னேன்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போடுறாரு பாருங்கன்றாரு. ரசூல்லா சொன்னாங்கன்றது நான் இல்லை, ஹதீஸில் வருதுங்கிறேன். அது ரசூல்லாவுடைய சொல்லும் இல்லை, ரசூல்லா சொன்னதாகவும் நான் அர்த்தத்திலையும் சொல்லவே இல்லை. நபிகள் நாயகம் காலத்தில் இருந்தது என்று ஒரு சஹாபி தான் சொல்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுல தான் கரெக்டா அச்சு கச்சி சொல்லணும். இது அந்த கருத்து இன்னமா இருந்தது என்று சொல்வதை கருதப்பட்டுன்னு ஒரு வார்த்தை நான் சேர்த்து சொல்லிவிட்டேன். அது தவறுன்னு ஒத்துக்கலாம். அப்படி கான்செப்ட் இருக்கிறது. கவுலு ரசூலுல்லாஹ் இல்ல, அது ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வந்தது அல்ல. நீங்க சொன்னது என்ன? மொத்த வாசகமே அத்தாஜிரு ஸதீக் ஹபீபுல்லாஹ் முட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்க ஒரு மொத்தமா ஒரு கோர்வையில் சொல்லும்போது ஒரு வார்த்தை சிலிப்பிங்க ஆகிறதுக்கு ஒட்டுமொத்தமா 4 வார்த்தையை சேர்த்து இட்டு கட்டி தயாரிக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையா? தயாரிச்சென்று சொல்றாரு. அரபிகள்லாம் இருந்தாங்களாம், பெரிய அரபிகள்லாம் ஹதீஸை கேட்க வந்தாங்களாம். அதை கேட்க வந்த இடத்துல தயாரிச்சேன்னு சொல்லி எந்த அரபின்னு கேட்டுருவோம் டக்குன்னு மாத்திக்கிட்டு என்கிட்ட படிச்ச மௌலவிகள்லாம் சில பேர் இருந்தாங்க. மௌலவி அந்த சில பேருக்கு தான் பயான் பண்ணீங்களா? மொத்தமா அரபியில் பண்ணிட்டு போயிட வேண்டியான மக்களுக்கு சொல்ற ஒரு பயானுங்க அது. அதுல 2 ஆலிம் சாக்கள் தான் செஞ்சிருப்பாங்க. 1999 பேர் மக்கள் தான் அங்க இருந்திருப்பாங்க சதவீதத்தில். அப்போ வந்து தாஜுரு சதுக்கு ஹபீபுல்லான் ரசூல்லா சொன்னாங்கன்னு இட்டு கட்டினதை எதனோட கம்பேர் பண்றாருன்னு பாருங்க. தன்னுடைய தப்ப, பச்சையான தப்பை கூட ஒத்துக்கிறது திராணி இல்லாம, இது எது தப்பு இல்லை அது தப்புன்னு சொல்வதில் ரொம்ப ஒரு அடமண்டா இருக்கிறாரு. அதை நீங்க பாக்குறீங்க. அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நெஞ்சில கை கட்டுறது நிப்பாட்டணும். இனி அள்ளி நாங்க எடுத்து வைக்கிறது தான், அதெல்லாம் நேற்று பூரா வீணாக்கியாச்சு, இன்னைக்கு பூரா அதான் சோளக்காட்டு பொம்மை. எது நெஞ்சில கை கட்டு சோளக்காட்டு பொம்மை. அப்ப அடுத்து என்னது? ஒரு கை தான் கட்டி, ஒரு கை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாரா? ஒப்பந்தத்தில் பாருங்க, ஒவ்வொரு இடத்துல பாருங்க. கையை கட்டுறதுடைய 3 முறை வந்திருக்குது ஹதீஸ்ல. ஒன்று தொப்புளுக்கு கீழே, இன்னொன்று தொப்புளுக்கு மேல, இன்னொன்று நெஞ்சின் மீது. நெஞ்சின் மீது கை கட்டுறதும் இருக்குது ஹதீஸ்ல. நெஞ்சுக்கு கீழே தொப்புளுக்கு மேல கட்டுறதும் ஹதீஸ்ல இருக்குது. அபூதாவுது ஷரீஃப்ல ஹதீஸ் இருக்குது. அதே மாதிரி தொப்புளுக்கு கீழே கட்டுற ஹதீஸும் அபூதாவுது ஷரீஃப்ல இருக்குது. அப்ப ஹதீஸ்ல தொழுகையில் கை கட்டும் இடம் நெஞ்சிலா, நெஞ்சுக்கு கீழா, தொப்புளுக்கு கீழா, இதெல்லாம் நாங்கள 3ம் கூடுமுங்கிறோம். 3 வகையும் கூடும். அதாவது 3 கூடுங்கிறாரு. இன்னொரு சபையில இப்படி செஞ்சு காட்டுறாரு, இப்படி கட்டலான்னு, இப்படி இல்லைங்கிறார், இப்படித்தான் இருக்குங்கிறார். ஹதீஸ்ல இப்படித்தான் இருக்குங்கிறாரு, இப்படித்தான் ஹதீஸ் இருக்குங்கிறாரு. இது ஹதீஸ்ல இருக்கிற சோளக்காட்டு பொம்மைங்கிறாரு. அப்படின்னா இது என்ன அர்த்தம்? மக்கள் சிரிக்கிறதுக்கு தகுந்தவாறு, ரசிக்கிறதுக்கு தகுந்தவாறு கூட குறைய சொல்றது. ஒன்னு சொல்லுங்க, முரண்பாட்டுக்கு மட்டும் சமாளிக்கவே இயலாது. பளிச்சுன்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும். இது சோளக்காட்டு பொம்மைன்னு கிண்டல் பண்ணா அது ஹதீஸ்ல இல்லாத செயல்டாவது. ஒத்த கையை வைக்கணும் ஹதீஸ்ல இருக்கும், 2 கையை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு இல்லாத இருந்தா பரவாயில்லை. அதுல உறுதியா இருந்தீங்களா? இருக்கு. எங்க முன்னாடி அதான் சொல்றீங்க, இன்னொரு சபையில அதான் சொல்றீங்க. அப்ப இதெல்லாம் வந்து இவர் மார்க்க சொல்ல தகுதியான்னு யோசிச்சு பாருங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடியவர் வந்து மார்க்க சொல்ல தகுதியா இருப்பாரா? ஒரு கொள்கையில் இருக்கணும். நீ தப்பான கொள்கையில் இருந்தா கூட வந்து ஒரு கூட இருக்கிற இந்த இன்னொரு குரூப் இருக்காங்க பாருங்க, 2 குரூப் ஒண்ணா கூட்டணியா இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஷிர்க்ல இருந்தா கூட அதுல உறுதியா இருப்பாங்க. இவருக்கு அதெல்லாம் கிடையாது. ஷிர்க்குக்காரங்க ஊர்ல ஷிர்க்கு, தேவபந்தி ஊர்ல தேவபந்தி, பரலி ஊர்ல பரலவி, கூட்டணி வச்சுக்கிறத பாத்துக்கிறீங்களேன். அந்த மாதிரி விவாத ஒப்பந்தத்துக்கு யாரை கூட்டு வர்றது? அது இன்னொரு கிளிப்பு இருக்குது. சரியான சந்தர்ப்பவாதிங்கிறத காட்டுறாரு, ஒப்பந்தத்திலே காட்டினாரு. ஏன் இந்த மாதிரி தேவபந்தியில் உள்ள உலமாக்கள் உங்களுக்கு கிடைக்கலையா? அடுத்து இன்னும் பாருங்க, இப்ப இறைவனுக்கு உருவம் உண்டாண்டு ஒரு தலைப்புல விவாதம் பண்றோம்.
அதை பற்றி உள்ள கேட்குறாங்க, அது சொல்லுங்க. இப்ப சமீபத்தில் 2 குரூப்பா இருந்து விவாதிச்சாங்க. டிவில எல்லாம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு குரூப் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதுன்ட்டு, அது யார், நம்ம அண்ணன் சார்ந்தவர்கள் தான். இன்னொரு குரூப் வந்து அதுக்கு வேற அர்த்தம், அந்த அர்த்தம் அல்ல, உருவத்துக்கு அது அர்த்தம் எழுத்தம் இல்லைன்னு 2 விவாதம் நினைச்சேன். நான் துபாயுடைய கூட்டத்திலையும் கூட சொன்னேன், இந்த 2 பேருமே தப்பு செஞ்சாங்க. அல்லாஹ்வை விவாத பொருள் ஆக்கினதே மிகப்பெரிய தவறு. அல்லாஹ் ஒண்ணு இந்த பொருள் அல்ல, அவனுக்கு கை இருக்கு. இப்ப சமீபத்தில் 2 குரூப்பா இருந்து விவாதிச்சாங்க. டிவில எல்லாம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு குரூப் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதுன்ட்டு, அது யார், நம்ம அண்ணன் சார்ந்தவர்கள் தான். இன்னொரு குரூப் வந்து அதுக்கு வேற அர்த்தம், அந்த அர்த்தம் அல்ல, உருவத்துக்கு அது அர்த்தம் எழுத்தம் இல்லைன்னு 2 விவாதம் நினைச்சேன். நான் துபாயுடைய கூட்டத்திலையும் கூட சொன்னேன், இந்த 2 பேருமே தப்பு செஞ்சாங்க. அல்லாஹ்வை விவாத பொருள் ஆக்கினதே மிகப்பெரிய தவறு. அல்லாஹ் ஒண்ணு இந்த பொருள் அல்ல, அவனுக்கு கை இருக்குன்னா அவன் எப்படிடா கை இருக்குன்னு கேட்பான். பெரிய வம்பான வேலை இது. எத்தனை கை, பிளட் குரூப் என்ன, ஒரு கால் என்ன, கேள்வி வந்துச்சுங்க. எவ்வளவு நம்ம சிரிக்கிற மாதிரி அல்லாஹு அக்பர், அல்லாஹுடைய தாத்தை இப்படி ஆக்கி போட்டோமே சல்லல்லாஹ். அதாவது ஒரு விவாதம் நடந்தோம், இறைவனுக்கு உருவம் உண்டாடு விவாதம் பண்ணோம். அது 2 குரூப்புமே செஞ்சு கொண்டாரு. அந்த ஒரு குரூப் தான் கூட உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ 2 பேர் தப்புன்ட்டாரா? அது என்ன காரணம் சொல்றாருன்னா, உருவம் இருக்குன்னு சொன்னா கை இருக்குன்னா என்ன மாதிரி கைன்னு கேட்பான், கால் இருக்குன்னா என்ன மாதிரி கைன்னு கேட்பான். அல்லாஹ் பற்றி கேட்டால் சும்மா அல்லாஹ் இருக்கான் அது நிறுத்திக்கிட்டுங்கிறாரு. கை இருக்கு கால் இருக்குன்னு சொன்னா கேள்வி வந்துருங்கிறாரு. சரி, அடுத்து படிங்க. நான் சொன்னேன், குர்ஆனுடைய ஆயத்துக்கள்ல அல்லாஹ்விற்கு கை, அல்லாஹ்வுக்கு காலு, அல்லாஹ்வுடைய கண்ணு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ் ஃபைன்னக பிஅயுனினா ஹீன தகூம் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம் யௌம யுக்ஷஃபு அன் சாக்கிம் வ யுதௌன இல ஸுஜூத். குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல எல்லாம் நம்முடைய அதனால தான் சொன்னேன், சஹாபாக்களையும் இமாம்களையும் பெரியவர்களையும் பின்பற்றினாங்க, அவங்க நல்வழி காட்டினாங்க. அவங்க எல்லாம் சொன்னாங்க, கையின்னு வந்துச்சா பேசாம இருந்துரு, கை இருக்குன்னா இருந்துக்க, பேசாம அதை பத்தி பேசாத. அல்லாஹ் கை எப்படி இருக்கும் சொல்லாத, கால் எப்படி இருக்கும் சொல்லாத. இதுக்கு பேர் அதாவது கை இருக்குன்னு சொன்னா கேள்வி வரும்னு கேட்கிறாரு. அந்த கேள்வி தான் கேட்கக்கூடாது என்றால் 2 பேரும் சொன்ன தப்பா எப்படி ஆகும்? யார் சொன்ன தப்பாவுன்னு கூட இருக்கிறார்கள் கண்டிச்சிருக்கனே. எப்படி இருக்குன்னு கேட்டது யாரு? கால் எப்படி இருக்குன்னு கேட்டது யாரு? நாங்க என்ன சொன்ன விவாதத்தில், கை இருக்கு அவ்வளவுதான், கால் இருக்கு அவ்வளவுதான், அப்படி ஏத்துக்க, அதுக்கு மேல பேசாதுன்னு நாங்க சொல்றோம். அப்படி சொன்னா கேள்வி வரும்னு சொன்னவர் அப்படி சொல்லணுங்கிறாரு. அதற்கு கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறாரு. யாரு கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அவங்களோட சேர்ந்துகிட்டு இருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய விஷயத்திலே கேள்வி கேட்கக்கூடாது எல்லாம் கேட்டவர்களை கூட்டாளியை வச்சுட்டு இருக்கிறாருன்னு சொன்னா இவர் மார்க்கம் சொல்வதற்கு தகுதியானவரா? நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. மார்க்கம் சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணுமா இல்லையா? அப்ப இவர் ஒரு அல்லாஹ்வுடைய விஷயத்தையே கை எப்படி, கால் எப்படி, பிளட் குரூப் எப்படி எல்லாம் கேள்வி கேட்டார்களே, அவர்கள் மீது குத்தி குதறி கோவப்பட வேண்டியவர் விவாதத்துக்கு துணையாக குறிப்பெடுத்து கூடிய அவள் அழைத்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் எந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பவாதி இவரெல்லாம் மார்க்கம் சொல்வதற்கு தகுதியானவர் தானா என்பதை நீங்க இதுல இருந்து எடை போட்டு பார்த்துக் கொள்ளலாம். அடுத்து இந்த மௌலித் சம்பந்தமா பேசும் பொழுது மௌலிதை எனக்கு தெரியாதுங்கிறார். சுப்ஹான மௌலிதை தவிர எதுவும் எனக்கு தெரியாதுங்கிறார். ஒரு களத்தில் இருக்கிறாரு, பிரச்சாரத்தை ஒரு தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதை வச்சு தான் சம்பாதிக்கிறேன்லாம் சொல்றாரு. அப்ப அதுக்காக போகக்கூடிய நேரத்தில் இந்த மௌலிதுகள் அனைத்தையும் அவர் 40 வருஷமா அவர் இருக்கிறாரு, பயான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன இருக்கிறாரு, மௌலிது தெரியாது போடுங்க. எனக்கு தெரிஞ்சதை வச்சு தான் நான் பேச முடியும். இதுல சுபஹான மௌலிதை பத்தி எனக்கு தெரியும். தெரியுமா? தெரியும். சரி. மற்ற மௌலிதுகளை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா தெரியாதவர்ல வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன். அதனால அதை பத்தி நான் விவாதிக்க விரும்பல. சுபஹான மௌலிதை பத்தி அவன் யாராவது அதுல தவறான கருத்து உள்ளதாக நான் நினைக்கல. அப்ப அதை விவாதிக்கலாம். அதாவது இந்த யாக்குத்துபா இருக்குல்ல, ஒமை யுனாதி இஸ்மி, அது என்ன மௌலிது? சுபான யாக்குத்துபாவிலையும் பிழை தெரியுமா? யாக்குத்துபா நம்ம ஒரு இடத்துல அது சொல்லப்பட்டது, அதுக்கு இந்த மாதிரி ஒரு தவிலும் செய்யலாம் அப்படின்னு ஒரு தவில சொன்னேன். அது மத்த முற்றிலுமான அதனுடைய கவிகளோ அடிப்படைகளோ எனக்கு தெரியாது.
அப்ப யாக்குத்துபாவை அந்த ஒன்னு ஆதரிச்சு பேசுனீங்கல்ல, அது தவறு. யாக்குத்துபாவை ஆதரிக்கல. வமையுனாதிஸ்மிங்க கூடிய ஒரு பைத்துல ஒரு மூமின் ஒரு வார்த்தையை சொல்றான்னா நல்ல அர்த்தமும் வைக்க முடியும் என்று சொன்னால் அதற்கு நல்ல அர்த்தம் வைக்கிறதுக்கு இடம் இருந்தால் அதுதான் வைக்கணும். இஷ்டப்படி தப்பர்த்தம் செய்து ஷிர்காக்க கூடாது. ஷிர்கு தான் என்பது, அதாவது சுப்ஹான மௌலிதை தவிர ஒன்றும் தெரியாதுன்றாரா. ஒரு கூட்டத்தில் வந்து யாக்குத்துபாவை நியாயப்படுத்தி பேசுறாரு ஒரு பைத்தை, அது சுப்ஹான மௌலிதில் உள்ளது இல்லை. நாங்கள் நம்ம யாக்குத்துபாவை பற்றி பேசினீங்கள, அந்த ஒரு பைத்து மட்டும் தெரியும், அந்த ஒரு அடி தான் தெரியுமா, அந்த 2 அடி தான் தெரியும், அதை பற்றி கேட்டாங்க அதுக்காக சொன்னேங்கிறாரு. அப்போ எல்லாம் தெரியும், அதை நியாயப்படுத்தவே ஏதாவது அளவுக்கு படுமோசமாக இருக்குது, சுப்ஹான மௌலிது சுமாரான மோசமாக இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. அதனால என்ன செய்யறாருன்னா மற்றெல்லாம் நீ தெரியாது சொன்ன மாட்டிக்கிறோன்னு அந்த யாக்குத்துபா உமையுனாதிஸ்மி மட்டும் ஒரு விளக்கம் கொடுக்கலாம். என்ன விளக்கம்? அது வந்து அந்த ஷிர்க் இல்லாத ஒரு விளக்கத்தை நம்ம மக்களுக்கு கொடுத்து கொள்ளலாம்னு சொல்லி பொதுமறையில் பேசுறாரு. ஆனா இந்த பைத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாருங்கிறார்ல, அந்த விளக்கம் அந்த மக்கள்கிட்ட இல்லை, அது ஓதுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்திற்கு பெரியவர்களே, மகானியுடைய நூலை ஒன்று எடுத்து வச்சார். அடுத்தது நான் சொல்கிறதுக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் அந்த இது விட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காக வேண்டி. மகானி அரபு தமிழில் இருக்குங்கிறது அகில உலகத்துக்கும் தெரியும். அரபு தமிழில் தான் இருக்குது. ஆரம்பத்தில் நானும் எப்போ ஒரு காலத்தில் பார்த்தது தான். எனக்கு அரபு தமிழ் பெரிய ஞானம் இல்லை, படிக்க முடியும். அதில் என்ன எழுதியிருக்கிறாரு, விபச்சாரம் செய்யக்கூடியவன் 2 ரகம். ஒருத்தன் சுகமான உடல் உள்ளவன், இன்னொருத்தன் வியாதியான உள்ளவன். மேலே விவரிச்சுட்டு வர்றார். நோய் இல்லாத நிலையில் ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சு இந்த நிலையில் இருந்துச்சுன்னு சொன்னால் இது ஒரு வகை. அதே மாதிரி நோயாளியாக இருந்தால் இன்னொரு வகை சொல்லிட்டு அடிக்கக்கூடிய முறை 2, அது விளக்கு 2ஐயும் சேர்த்து மொத்தமாக சேர்த்து சொல்றார். விபச்சாரம் செய்தவனை கசையடி அடிப்பதற்குண்டான அந்த பொருள் 2. ஒரு பொருள் என்ன? பச்சை தோளால் ஆன சாட்டையை கொண்டு அடிக்கிறது. இன்னொன்று குச்சிகளை 100 குச்சியை ஒன்னா சேர்த்து இடிக்கிறது. இந்த 2ம் விபச்சாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைக்கு பயன்படுத்தக்கூடிய அடிபொருள். 2 அடிக்கக்கூடிய பொருளுங்கிறார். என்ன விளங்கணும்? 2 ரகமா மேலே வந்து சுகமானவனை ஒருத்தர் சொல்றாரு, நோயாளிக்குள்ள சட்டத்தையும் சொல்லிட்டு அடிக்கக்கூடிய பொருள் 2ன்னு சொன்னா எதோட சேர்க்கணும்னு வைக்கணுமா இல்லையா? இதுக்கு ஒரு தப்பர்த்தம் செய்யணுமா? இதுக்கு ஒரு தப்பர்த்தம் செஞ்சு இந்த மாதிரி விபச்சாரத்தை அடிக்க தூண்டுறாரு. குச்சர் அது நல்லா இருக்கிறவனுக்கு சொன்னதா, நோயாளிக்குள்ள சட்டத்தை சொல்றாரு. நான் இவரை விவாதத்துடைய அந்த ஒப்பந்த கூட்டத்தில் கூட கேட்டேன், பல இடத்திலும் கேட்டும் இருக்கிறேன். பொம்பளைகளுக்கு தலாக்கு விடக்கூடிய விவாகரத்து செய்யக்கூடிய உரிமை இருக்குன்னு குரான்ல எழுதியிருக்கிறீங்களே, இருக்கிறதாக நீங்க கிதாபுகளில் எழுதியிருக்கிறீங்களே, விரிவுரைகளில் எழுதியிருக்கிறேங்க. தலாக்கு விடுற உரிமை இல்லை, அதை நாங்கள் நம்பர் போட்டு எழுதியிருக்கிறோம். அங்கே போய் நீங்க படிக்கணும். அந்த விவாகரத்து பெறக்கூடிய முறை என்னங்கிறதையும் விளக்கியிருக்கிறேன். ஊர் பஞ்சாயத்து போகணும், தலைவர்கிட்ட சொல்லணும். நீங்க பொதுவா எழுதி போட்டு விளக்கத்துக்கு இன்னொரு இடத்துல போய் பாருங்கன்னு சொல்றீங்களா இல்லையா? அதே மாதிரி ஒரு பொருளை ஒட்டுமொத்தமா எடுத்து சொல்றாருன்னா யாராருக்கு பிரிச்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கிற வேணுமா இல்லையா? இதுல பொய்யும் பித்தலாட்டம் என்ன இருக்குது? ஆகையினால இதுல பொய் இல்லை, அவர் தான் போய் சொல்லியிருக்கிறார். ஒரு நல்ல கருத்து இருக்கக்கூடியதை மோசமான கருத்து திணிக்கக்கூடிய குணம் ஹதீஸிலேயே ஆயத்திலே இருக்கும்போது பாவம் மகானிக்காரர் மேலே ஏன் வராது? இது மோசடி குணம் முழுமையா இருக்கிற காரணத்தினால தான் இது. அதே மாதிரி சொல்றாரு, கானத்தலாக்கு சலாசில அது ஹதீஸ் இல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னது இல்ல, அது நிகழ்வை சொல்றாரு. அதுல நான் இன்னமாயு அது வாஹிதான்னு சொல்லிட்டா பரவாயில்லை. இவர் முழு ஹதீஸை சொல்லிட்டாரு, ரசூலுல்லாஹ் அல்ல. நான் சொல்றேன், கருத்தை சொல்லி இருக்கிறேன். எவன் சித்திகீன சுஹதா இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் நன்மக்கள் நேசர்கள் கூடிய அர்த்தத்தில் சொல்லி இருக்கிறேன். ஒரு வார்த்தை ஹபீபுல்லாங்கிற முழு ஹதீஸை மறைச்சிட்டாரு. நான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க செய்தாங்கன்ற ஹதீஸ்ல சொல்லல, அவர் சொன்ன ஒரு வாழ்க்கையுடைய முறை இப்னு அப்பாஸ் சொன்னார், நடைமுறையை அந்த இதில் தான் சேர்த்தேன் அப்படின்னார். அது என்ன ரசூலுல்லாஹ் சொன்னதா இல்லையா? அப்ப ஏன் அதை ஆதாரம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தீங்க? ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்தது ரசூலுல்லாவுடைய முன்னால் நடந்தது மாதிரி தான் நினைச்சு தானே இத்தனை வரைக்கும் காலத்தில் ஓட்டுனீங்க. இப்ப டபக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதா இல்ல, இதுவும் பொய், ரசூலுல்லாஹ் சொன்னதாகவும் இவர் சொல்லி இருக்காரு. போடுப்பா கிளிப்ஸ். சொல்லணுமா இல்லையா? ஒருத்தன் 3 தலாக்குன்னு சொன்னா ஒரு நேரத்தில் ஒரு தலாக்கு என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உமர் என்ன பண்றாரு? முடியாது, 3 தான் ஆச்சரிய வாங்குறாரு. பதில் சொல்லணுமா இல்லையா? ஒருத்தன் 3 தலாக்குன்னு சொன்னா ஒரு நேரத்தில் ஒரு தலாக்கு என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
உமர் என்ன பண்றாரு? முடியாது, 3 தான். இவர்கிட்ட வந்து ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க, 3 தலாக்குன்னா ஒரு தலாக்கு தான். எப்படி சொன்னாரு? இப்ப இங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 3 தலாக்குன்னா ஒரு தலாக்கு தான். உமர் சொல்லி போட்டாரு. உமரும் முடியாது, நான் ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்தமா சட்டம் போடுவேன்னு போட்டாரு. அப்ப மாத்தி மாத்தி பேசுற ஆளு யாருன்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இவரே சொன்னாரு. இப்ப சொல்றாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, அந்த காலத்துல நடந்த நிகழ்ச்சிங்கிறாரு. விளங்க வேண்டாம் யார் அப்ப இதுல உருட்டுறதுங்கிறத பார்த்துக்கங்க. ரெண்டாவதாக சொன்னாரு, இது ஒரு நேரத்தில் பார்த்தா சோளக்காட்டு பொம்மைங்கிறாரு, இன்னொரு நேரத்தில் பார்த்தா கையை கட்டலாங்கிறாரு, 3 கூடுங்கிறாரு, முரண்பட்டு பேசுறாரு. அருமை சோதரிலே நிலை குலைஞ்சு போயிட்டாரு. அதுக்கு அடையாளம் இது, வேற ஒண்ணும் இல்லை. நான் சொல்றேன், நெஞ்சில கை கட்டுறதுக்கும் ஹதீஸ் இருக்குது, இல்லன்னு சொல்லல. இவர் காட்டுற ஹதீஸ் இல்லைங்கிறேன். இவர் எந்த ஹதீஸ காட்டிக்கிட்டு இருந்தாரோ, முஹம்மது இப்னு இஸ்மாயிலுடைய அறிவிப்பை வச்சு அவரை சொல்லிக்கிட்டு இருந்தாரோ, 10 வருஷத்துக்கு பிறகு அந்த ஹதீஸ்ல முஹம்மது இப்னு இஸ்மாயில் இருக்கிறாரு, வாபஸ் வாங்கிக்கிறேன்னு வாங்கிக்கிட்டாரு. அந்த ஹதீஸ்ல இருக்குது நெஞ்சு மேல கை கட்டினதாக. இவர் எந்த ஹதீஸை எடுத்து காட்டுறாரோ, ஹுல்பு தாயுடைய ஹதீஸ், அங்க நெஞ்சில கை கட்டுற 2 கையை நெஞ்சில கட்டினதா இல்ல. இப்பவும் சொல்றேன், நான் அடுத்த சப்ஜெக்ட்ல அதை கொண்டு வர்றேன். அவர் காட்டின வேடிக்கை பூரா தெரியும். நேத்து அவர் கையில வச்சு புஸ்தகத்தை காட்டினாரே, அந்த புஸ்தகம் முழுவதும் எழுதியிருக்கிறேன், அந்த ஹதீஸை பத்தி விவரிச்சு வச்சிருக்கிறேன். அவர் நியாயமானார் இருந்தா அந்த ஹதீஸை பத்தி எடுத்து போட்டிருந்திருக்கணும். அவர் மேல சொன்ன குற்றச்சாட்டை மட்டும் வச்சு எடுத்து வச்சாரு. முழு ஹதீஸை விலைக்கு கொடுத்திருக்கிறேன். நெஞ்சில கை கட்டுற ஹதீஸும் இருக்குது. நான் தான் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லியிருக்கேன், நிலைப்பாட்டில் இதுலையும் சொல்லியிருக்கிறேன், ஒப்பந்தத்திலையும் 3 கூடும். அவங்கவுங்க சிறந்ததை எடுத்துக்கிறாங்க. ஆனா 3 ஹதீஸுமே லைஃப். இதை எல்லா கூட்டத்திலையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் சொல்ல வந்தது சோளக்காட்டு பொம்மைன்னு சொல்லி கேலி பண்ணது என்ன? எந்த ஹதீஸை வச்சு நீங்க ஆதாரம் முடிக்கிறீங்களோ அதுல 2 கையை வச்சாங்கன்னு காட்டுங்க பாக்குறேன். 2 கையையும் நெஞ்சில வச்சாங்கன்னு. எல்லவு ஹாதி அலா சத்ரிஹின் இருக்குது, அரபி இலக்கண இலக்கியம் படிச்சவர். இன்னொரு விட நான் நினைச்சேன், நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன். இவர் 15 வருஷமா மதரசாவில் ஓதி கொடுத்தாருன்னு நினைச்சிட்டு தான் இது வரைக்கும் நினைச்சிருந்தேன். நேற்று தான் ஒரு குட்டு வெளிச்சிச்சு 3 வருஷம் தான் ஓதி கொடுத்தேன்ட்டு. அப்ப இதுல இருந்து தான் இந்த குழப்பத்துக்கு காரணம். ஒழுங்கா ஓதி கொடுத்திருந்தாருன்னா இந்த மாதிரி நிலையெல்லாம் வராது. 3 வருஷம் படிச்சு கொடுத்ததுடைய நிலைமை தான் இது. இந்த மறைக்கிறது, ஒழிக்கிறது, உருட்டுறது, இல்லாதது சொல்றது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு நான் சொல்லலங்கிறது, அப்புறம் இங்க சொல்றது. இந்த இடத்துல விளங்க வேண்டாம், ஹாதிங்கிற வார்த்தை என்ன? ஒருமையா, பன்மையா, இருமையா? எவ்வளவு ஹாதிகி, இந்த கையை இதை வைத்தார்கள், அலா சதிரி நெஞ்சு மேல ஒரு கையை தானே வைக்கணும். அப்ப ஒரு கையை வச்சு இப்படி நிற்பியான்னு கேட்டேன். சோளக்காட்டு பொம்மை மாதிரி நிக்கணுமா? ரெண்டாவது, இந்த ஹதீஸ் தைஃபாசே கபீசா மஜ்ஹூல்னு சொல்லி இருக்கிறாங்களே, அறியப்படாதவர்ன்ட்டு. அங்கிருந்து அறிவிக்கக்கூடிய சிமாக் இப்னு ஹர்ப 11 பேர் விமர்சனம் பண்றாங்களே. அதனால ஹதீஸ் தைஃப் தான். எல்லா ஹதீஸ் இது சம்பந்தமா இருக்கிறது தைஃப் தான். அவங்க நாங்க வந்து ஹதீஸ் தைஃபான ஹதீஸ் எடுத்து அமல் செய்யலாம்ங்கிற கொள்கை எங்களுக்கு இருக்குது. சஹீஹான ஹதீஸுக்கு முரண் இல்லைன்னா எடுத்து செயல்படுத்தலாங்க கூடிய ஹதீஸ் தான் எங்கள்கிட்ட இருக்குது. அதனால அது ஒரு பாரதூரமானது. நான் சொன்னது தப்பும் இல்ல, இவங்க செஞ்சதுதான் தப்பு. அந்த ஹதீஸை வச்சு ஆதாரம் பிடிச்சது அது அறிவுடைமை அல்ல, அறியாமை, தெரியாமை, மறைத்தது தான் இது. இல்லாட்டி அவருக்கு தெரியும் ஹாதிஹிண்டா எதுக்கு சொல்றது. அடுத்து சயீத் விவரிக்கிறாரு, அல் யுமுனா அலல் யுஸ்ரா. அல் யுமுனாங்கிறது ஹாதிஹி, அலல் யுஸ்ராங்க கூடியது அலா சத்ரிஹி அங்க இல்ல, அதான் ஹாதிஹின்னு தான் இருந்திருக்கு. ஏதோ எழுதினவன் தப்பா எழுதி போடுதான், எழுதினவன் ஏட்டக்கெடுத்தான், படிச்சவன் பாட்டக்கெடுத்தாண்டு ஆகி போச்சு. அதுதான் ஆச்சே தவிர உண்மையில அந்த ஹதீஸை வச்சு ஆதாரம் பிடிக்கிறது சோளக்காட்டு பொம்மை தான். மற்றபடி நெஞ்சில கை கட்டுறதுக்கு இருக்குதா? இருக்குது. நான் சொல்றேனே, 3 ஹதீஸையும் சொல்றேனே. அதை விட பெரிய பிரமாதம் என்ன தெரியுங்களா? இவர் எப்படி ஆள்லாம் கிண்டல் பண்றாரு பாருங்க. ஹதீஸ்ல சொல்றாரு, ஷாஃபியாக்களுடைய அந்த ஹதீஸை இவர் எடுத்து சொல்லும் பொழுது நிக்கலாம். அப்ப இந்த மாதிரி 2-4 இடத்துல இருக்கிறாங்க. இப்படி செய்யற ஒரு நிலைமை என்ன செய்யறோம் பாக்குறோம். இதுக்கு என்ன ஆதாரம் நான் சொல்றேன். இப்ப ஷாஃபியாக்கள் எப்படி நெஞ்சில கையை கட்ட வேணும் அப்படிங்கும்போது ஹனஃபிகள் கீழே கட்டுவாங்க. மற்றவங்க ஷாஃபியாக்கள் இருக்கிறவன் நெஞ்சுக்கு கீழே கல்புல கட்டுவான். இப்படி கல்புல இப்படி கட்டி நிற்பான், 7 பேரை தள்ளி விட்டுருவான். அவர் சொல்றாரு, இப்படி சைடா கட்டி 7 பேரை இங்கிட்டு தள்ளி விட்டுருவான். அட கையை ஏண்டா அங்கே கட்டுற, இருதயத்தில் கட்டுற அப்படின்னு சொன்னா அங்கே தானே கல்பு இருக்குது நெஞ்சில, அதனால அந்த கையை வச்சு அமுக்கிறேன்பா. அட ரசூலுல்லாஹ் 23 வருஷமா தொழுதாங்க,
ரசூலுல்லாஹ் எப்படிடா கையை கட்டினாங்கன்னு பாடுறா. இந்த வார்த்தையெல்லாம் அந்த இவ்வளவு ஒரு நாகரிகமான வார்த்தை அவரே தான் பயன்படுத்துறாரு. அந்த கிளிப்ஸ் எடுத்தாருன்னா போடுறேன். எங்கடா கட்டினாங்கன்னு சொல்றான்னு சொன்னா, கல்புல தான் எல்லாம் இருக்குது, அந்த கல்பத்தான் கட்டணும், அந்த கல்பை அடக்கணும் அப்படின்னு சொல்றானுங்க. கல்புலையா இருக்குது எல்லாம்? இப்ப புதுசா கண்டுபிடிச்சிட்டான், கல்புல ஒன்னும் இல்லை. இப்பதான் தெரிஞ்சு இவர் கல்புல எதுவுமே இல்லைன்ட்டு. விளங்குதா? கல்புல எதுவும் கிடையாது. கவலை இருக்குது கல்புலியா இருக்குது, மண்டையில இருக்குது. ஆசை இருக்குது கல்புலியா இருக்குது, மண்டையில இருக்குது. கல்புல எதுவுமே இல்லை. கல்புக்கு ஒரே வேலை தான், ரத்தத்தை பம்ப் பண்ற வேலை தான். அதனால இருதயம்ங்கிறது ஒரு பொருள் இல்லை. அந்த இருதயத்தில் சிந்தனை இல்லை, இருதயத்தில் பயம் இல்லை, இருதயத்தில் கவலை இல்லை, இருதயத்தில் மகிழ்ச்சி இல்லை, எல்லாமே இந்த மண்டையில் இருக்குது. அதனால இனிமேல் நீங்க எல்லாம் மண்டையை கட்டுங்கடான்னு நடிக்கிறார், ஆக்டிங் பண்றாரு. சாமி மதங்களை சொல்றாங்க, அதுவும் ரசூலுல்லாஹ் சொல்லல, கல்புங்க தானே இருக்கு, அதுதான் செய்யறோம். இப்ப இவங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் தொழுது காட்டலையா? அப்ப 23 வருஷம் ரசூலுல்லாஹ் தொழுவே இல்லையா? அடே ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்கன்னு சொல்றான்னு கேட்டா கல்பு இங்கதான் இருக்குங்கிறான். அப்ப கல்பை விட மூலதனம் நமக்கு இப்படி கேட்டப்ப, கல்பை விட எது முக்கியமானது? மனுஷனுக்கு மூலதனம் முக்கியமானது. கல்புல ஒண்ணுமே கிடையாது. அந்த காலத்துல கல்புண்டாங்க, கல்புலையா நினைக்கிறோம், கல்பா கவலைப்படுது. இப்ப எல்லாம் மூளைன்னு ஒத்துக்கிட்டான். கல்புடைய வேலை என்ன? பம்பிங் மட்டும்தான், ரத்தத்தை பம்ப் பண்ற வேலையை தவிர வேற ஒரு வேலை அங்க நடக்கல. நம்ம கவலைப்படுறோமே அது இங்கதான் நடக்குது, நம்ம சிரிக்கிறோமே அது இங்கதான் நடக்குது. உன் மனசுல நான் வச்சிருக்கிறோங்க இங்க ஒண்ணு வைக்கல, இங்கதான் வைக்கிறோம். எல்லாமே இங்கதான் இருக்கு, மண்டையில மூளையில தான் இருக்குது. இதுல ஒண்ணும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டாங்க. கல்புல என்ன இல்ல, ஒண்ணுமே இல்லைன்னு. அப்ப இவங்க வாதப்படி தக்பீர் கட்டணும், எங்க கட்டணும்? எல்லாம் இங்கதான் இருக்குது. அப்படி ஒரே அல்லாஹ் அக்பர். கல்புல ஒண்ணுமே இல்ல. இவர் ஈமான் கொண்டது அல்லாஹ் மேலையும் இல்ல, ரசூல் மேலையும் இல்ல. இப்ப இருக்கக்கூடிய விஞ்ஞானிய மேல. அல்லாஹ் மேல ஈமான் இருந்தா இந்த பேச்சு பேசியிருப்பாரா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஈமான் கொண்டிருந்தா இந்த மாதிரி வாதம் வந்திருக்குமா? அட சொல்லு, நெஞ்சில கட்டுறவன் இதைய ஆதாரமா சொன்னா ஷாஃபி? அட ஹதீஸ்ல பஸார்ல ஹதீஸ்ல இருக்குது, பஸாருடைய ரிவாயத்துல இந்த சத்ரிஹி, நெஞ்சுக்கு கீழே ரசூலுல்லாஹ் நெஞ்சுக்கு நெருக்கமா அந்த கையை கட்டினாங்கன்னு இருக்குது. சதுரு எதுக்கு சொல்றது? சதுரு எதுக்கு சொல்றது? இந்த பாருங்க, நேரம் கொடுப்பா. கோடு போட்டு காட்டுறாங்க பாருங்க, அந்த வட்டம் விட்டு இதுதான் சதுரு. இது முஞ்சிதுல இருக்குது. ஏதோ நிர்வாணம் அணிக்கிறான்னு நினைச்சிடாதீங்க, படத்தை போட்டு காட்டியிருக்கிறான் அதுல. அப்ப இங்கதான் சதுர் இருக்குது. அந்த சதுருக்கு பக்கத்துல ரசூலுல்லாஹ் கட்டினாங்கன்னா அவங்க விளங்குனபடி கட்டிட்டு போறாங்க. இந்த ஹதீஸ அடிப்படையா வச்சு தானே சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மகானிங்கிற அரபு தமிழில் போட்டாங்க, தமிழ்லையும் போட்டாங்க. தமிழில் உள்ளது தான் சொன்னேன், அரபு தமிழில் வாசி காட்டுங்கன்னு. அது ஒருத்தருக்கும் புரியாதனால வாசி காட்டாமல் இப்போ தான் அவங்க வாங்க விட்டு எடுக்க விட்டு தந்துருக்குறாங்க. தமிழில் இருக்குது, அது என்கிட்டையும் இருக்குது, அவங்க இப்போ தந்துட்டாங்க. அதில் என்ன இருக்குது? ஹத்து அடிப்பது, பச்சை மட்டை, செருப்பு ஆகியவற்றினால் அடுக்கலாம். 50 சிறு குச்சிகளில் உள்ள ஒரு கட்டினால் 2 தடவை அடித்தாலும் அடிகள் 100 அடிகள் நிறைவேறிவிடும். அது அடிக்கலாம், இதை செஞ்சாலும் போதும். ஆனால் அதில் உள்ள ஒவ்வொரு குச்சியும் மேனியில் பட வேண்டும். நோயாளிக்கு தான் அப்படி செய்யணும், முடியாதவனு தான் அப்படி செய்யணும்னு அங்கே இல்லை. அவர் எங்கேயும் இதை விளக்கவும் இல்லை. இவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அது அவனுக்கு அது, இவனுக்கு இதுண்டு. இதில் நீங்கள் விளக்கம் கொடுத்துட்டு போங்க. நான் சொன்னது இருக்குதா இல்லையா? நான் என்ன எழுதியிருக்கிறேன்? 100 அடி அடிக்கணுங்கிற, பச்சை மட்டையில் அடிக்கணும்னு சொல்லிட்டு இதை செஞ்சாலும் போதும்னு இருக்குதா இல்லையா? நோயாளிக்கு தான் அப்படி அடிக்கணும்னு அந்த புக்கில் இருக்குதா? அப்படித்தான் நேற்றுலாம் வாதிட்டீங்க. நேற்று வாதிட்டு அதெல்லாம் எடுத்து போடுறோம் பாருங்க. நேற்று என்ன வாதிட்டார், மத்தியானம் போடுறேன். நேற்று என்ன வாதிட்டார் இந்த மகானியை பற்றி? அந்த மாதிரி இப்போ இல்லை. இதில் என்ன இருக்கு? நான் என்ன எழுதுனோ அதுதான் இருக்கிறது. இவங்க அது நோயாளிக்கு பிரிச்சுக்கணும், நம்மளை விளங்கிக்கணுங்கிறாரு. நீங்கள் விளங்கிட்டு போங்க, நாங்கள் விளங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உள்ளதான் நாங்கள் விளங்குவோம், இல்லாத நாங்கள் விளங்க மாட்டோம். உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நீங்கள் வியாக்கியானம் கொடுத்துட்டு போங்க. நாங்கள் இதில் மோசடி பண்ணலையே, அதான டாபிக்கு.
என்ன இருக்குது அதை எழுதணும். நீங்க அந்த பிரிண்டிலேயே அப்படித்தான் இருக்கு. பச்சை மட்டையால் அடிக்கணும். இந்த மாதிரி விளக்கமாத்து வச்சு 100 எல்லாம் தட்டினா கூட 100 பட்டுருச்சுல, அது 100 அடி ஆயிரும். 50 2 அடி அடிச்சா கூட சரியா போச்சுன்னு சொல்றீங்களே. அப்ப ஹத்தடி இது மாதிரி நீங்க ஹத்தடி போதும்னு சொன்னீங்கன்னா 1000 செய்வான. தண்டனைக்கு பயந்து விபச்சாரம் செய்யாம இருக்கானே அவன்லாம் டெய்லி போய் செஞ்சுட்டு வருவானே. 2 விளக்கமாத்து 2 அடி வாங்குறது பெரிய மேட்டரா? விபச்சாரத்தை தூண்டுமே நான் கேட்ட கேள்வியெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அது போய் சொல்லிட்டாரு. அது போக ரசூல்லா சொன்னாங்கங்கிற வாசகம் இருக்குல்ல, இது இந்த விவாதத்திலேயே நானே பல தடவை பயன்படுத்தி இருக்கிறேன். எப்படி பயன்படுத்துவோம்? ஒரு ஹதீஸ் அரபியை சொல்லி அர்த்தத்தை செஞ்சுட்டு அதை விளக்கும் பொழுது என்ன செய்வோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே அதை கேட்பதா, உமர் சொன்னார்கள் அதை கேட்பதா, இதில் தான் கேட்டேன். அதான் முதல்ல ஹதீஸை முழுசா சொல்லிடுவோம். இவர் சொன்ன இடத்துல முன்னாடி ஹதீஸ் சொல்லிடுறோம். ஹதீஸை சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதை கேட்பதா, ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்பதா அப்படின்னு சொல்வதற்கு இது அந்த கருத்தை இவரா சொல்றாருன்னு எல்லாருக்கும் வழங்கும். இந்த விவாதத்திலே சொன்ன நீங்க அங்கிருந்து எடுத்து காட்ட வேணாம். இந்த விவாதத்திலே சொல்லியிருக்கிற நீங்க சொல்லியிருக்கிறீங்க, அதை நாங்க கேள்வி கேட்கல. நாங்க அது மாதிரி நாங்களும் பேசிருக்கோம், நீங்களும் பேசியிருக்கிறீங்க. ஒரு ஹதீஸை சொல்லிடுவோம். நபிகள் நாயகம் அவர்கள் எவ்வளவு கடுமையை எச்சரித்திருக்கிறார்கள் அப்படி இப்படின்னு அதை விளக்கக்கூடிய நேரத்தில் அது விளக்கம்தான் என்று எல்லாருக்கும் தெரிகிற விதத்தில் இவர் தான் விளக்குகிறார் என்று மக்கள் புரிந்து கொள்கிற விதத்தில் சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள் சொல்லுவோம். எல்லா பயான்களும் அது இருக்கும். புறம் பேசுவதை சொல்லிவிட்டு அதுக்கு விளக்கத்தை எல்லாம் கொடுத்து ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள் சொல்லுவாங்க. ஆனா டெக்ஸ்டே கரெக்டா சொல்லிடுவாங்க. டெக்ஸ்ட்ல கூட்டுறதுதான் டாபிக். இப்ப நான் டெக்ஸ்ட் எல்லாம் கூட்டல, அதுக்கு முந்தி விளக்கியிருக்கேன். அந்த 3 தலாக் இருந்தது, உமர் காலத்தில் இருந்தது, ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தா சொல்லிவிட்டு இப்ப ரசூலுல்லாஹ் சொல்வதை கேட்பதா உமர் சொல்வதை கேட்பதாங்கிற இதுல என்ன ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது, இருந்தால் அவங்க தான் அதை சொல்லியிருப்பாங்க, அவங்க நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க என்பதெல்லாம் வைத்துக்கொண்டு கருத்தாகத்தான் சொல்கிறேன் என்று அந்த மொத்த வார்த்தையும் தெரியும். நீங்க கருத்தா தான் சொல்றேன்னு அந்த பயான்ல எனக்கு காட்டுங்க. அத்தாஜுல் சதுக் ஹபீபுல்லா என்பது வேற ஒரு அரபி வார்த்தையை சொல்லி அதை விளக்கி விட்டு அதுக்கு விளக்கமா அரபிலேயே செட்டிங் பண்ணி சொல்றீங்களே, அதான கேள்வி. இது நானும் சொல்றேன், எல்லாரும் சொல்றோமே. இந்த விவாதம் இடையில நான் சொன்னபடி யாரும் நினைக்கலையே, பொய் சொல்ல நினைக்கலையே. இது யார் பார்த்தாலும் பொய்யின்றாங்களே. இது ஒரு உரையை இது போட்டு காட்டினா அத்தாஜுல் சதுக் ஹபீபுல்லாவா அப்படின்னு நினைத்து விடுவார்கள். அதுவும் சரியில்லை. அடுத்து என்ன சோளக்காட்டு பொம்மைன்னு சொன்னது சரிங்கிறாரு. நெஞ்சில கை கட்டுற ஒட்டுமொத்த செயலைத்தான் சோளக்காட்டு பொம்மை. நீங்க உங்க சொல்லப்படி ஒரு ஹதீஸ்ல வேற ஹதீஸ்ல இருக்குமே, ஆனால் சோளக்காட்டு பொம்மை என்பது யார் கேள்வி பண்றீங்க? ரசூலுல்லாஹ் தான கேள்வி பண்றீங்க. அப்ப உங்க சொல்லப்படி சில பேர் நெஞ்சில கை கட்டுறான்ல அந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டு அப்ப அவனை சோளக்காட்டு பொம்மை தானே சொல்லுவீங்க. அப்ப ஹதீஸை இவர் கிண்டல் பண்றாரு என்பதை இதன் மூலம் ஒத்துக்கொள்றாரு. அதை விட்டுருங்க. அப்புறம் சஹீஹா லைஃபா அந்த டாபிக் வரல, தனி தலைப்பு இருக்கிறது. ஹதீஸை விவாதிக்கிறதுக்கு தனி தலைப்பு 99 தலைப்பு வைத்திருக்கிறதுனால இதுல மோசடி யார் செஞ்சாங்கிற டாபிக்கா நான் இதோடு நிறுத்திக் கொள்றேன். அடுத்து நெஞ்சில கட்டுற சம்பந்தமாக ஷாஃபி சொன்னதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். ஷாஃபியாக்கள் இதை விளக்கமா எங்களுக்கு பாடத்தில் சொன்னார்கள். அதுதான் ஒரு காரணம் கேட்டா என்ன செய்யறாங்க, இங்கதான் கல்பு இருக்கிறது, அதுல தான் எல்லா சிந்தனையும் இருக்கிறது, அழுத்துறோம், கையை கொண்டு அழுத்த முடியுமா, அதுல என்ன லாஜிக், அதெல்லாம் நான் கேட்கிறேன். அப்ப அந்த நேரத்தில் நம்ம சொல்லும் போது மூளை தான் எல்லாம் சிந்திக்குதுங்கிற வகையில இது தவறு என்று நம்ம சொல்றோம். ஆனா கல்பு என்பது அது பெரும்பாலான இடங்கள்ல மூளைக்கும் சில இடங்கள்ல நெஞ்சுக்கும் சொல்லப்படுது என்பதை என்னுடைய விளக்க உரையில கூட கொடுத்திருக்கிறேன். கல்பு என்பது அப்ப கல்புங்கிறது சதுரு வேற, கல்பு வேற. கல்புங்கிறதே மூளைக்கு சொல்லப்படுறது என்பதற்கெல்லாம் ஆதாரங்களை வைத்து நான் பின்னாடி எழுதியிருக்கிறேன். அந்த ஹதீஸை நான் ஒன்று மறுக்கல, இதெல்லாம் சுட்டி காட்டினேன். இவர் இப்பதான் சொல்றாரு இல்லங்க ரசூல் அத்தக்வா ஹாகுனான் இருக்காங்க, அலா ஒஹியல் கல்புன்னு இருக்கிறாங்க. அப்ப இந்த கல்பை தேடி பார்க்கும் பொழுது கல்பு என்பதை மூளையையும் குறிக்கிறது. அதையும் ஒரு ஆய்வாக நம்ம எடுத்திருக்கிறோம். நீங்க விரும்பினீர்களே ஆனால் அதை 101வது தலைப்பாய்ப்பு சேர்த்தாலும் சேர்த்துக் கொள்ளலாம், அதுல ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது. இந்த காரணம் தப்பு. எந்த காரணம்? இங்கதான் சிந்தனை எல்லாம் இருக்குது அதனால கட்டுறோம். இது அல்லாஹ் சொன்னாங்களா ரசூல் சொன்னாங்களா? இதுதான் கேள்வி. வேற காரணத்துக்கு அவங்க கட்டுறாங்கன்னா அந்த கேள்வி நான் கேட்டிருக்க மாட்டோம். இந்த காரணம் சொன்னால் இதுதான் கேள்வி. அது முடிச்சிருங்க. அடுத்து அந்த மௌலுதுக்கு வருவோம். யாக்குத்துபாவுல ஒரு பைத்து வருதுங்க. யார் என்னை 1000 முறை இருட்டில் இருந்து கொண்டு அழைக்கிறாரோ அழைப்பை ஏற்று விரைந்து ஓடோடி வருவேன். ஒமையுனாஸ்மி அல்பன் பி ஹல்வத்திஹி அஸ்மன் பி ஹிம்மத்திஹி சர்மன் லி அஃபுவத்திஹி அஜப்துஹு முஸ்ரியம் மின் அஜ்லி தாவத்திஹி ஃபல்யது யா அப்துல் காதிர் முஹிதீனி. இருட்டில் உட்கார்ந்து 1000 தடவை முஹிதீன் கூப்பிடலாம் என்று இந்த பைத்துக்கு அர்த்தம். இந்த அர்த்தம் தான் அந்த பைத்தை ஓதுற அத்தனை பேருடைய கருத்தும் முடிவும். இதை வச்சுதான் இருட்டில் உட்கார்ந்துட்டு யா முஹிதீன் ஓதி கொண்டு இருக்கிறான். இருட்டு திக்ர் என்று ஒன்று செய்கிறான்.
ஜமாஅத் உலமாவெல்லாம் இது கூடாது என்று ஃபத்வாவும் கொடுத்தார்கள். அந்த செயலுக்கு தான் அந்த பைத்து ஆதாரமாகவும் காட்டுகிறான். அந்த மாதிரி செய்யற ஒரு ஊர்ல போய் நின்று கொண்டு இந்த பைத்துக்கு வேற அல்ஃபண்டா விருப்பம், ஆசிரியர் மாணவர்னு கூப்பிடுறது என்னமோ வியாக்கியானம் சொல்வார், தனி தலைப்பை வச்சிருக்கிறோம் விவாத ஒப்பந்தத்தில் பேசி. அப்போ ஒரு ஊர்ல இதுதான் அர்த்தம்னு தெரியும் போது கூட, இதை வச்சு தான் இருட்டு செய்யறான்னு தெரியும் போது கூட அதை நியாயப்படுத்துறதுக்காக பேசினார் இல்லை. அதை பத்தி கேள்வி கேட்கும் போது அது அந்த 2 பைத்து மட்டும் எனக்கு தெரியும், அந்த 2 வரி தான் தெரியும் அப்படிங்க சொல்ற அளவுக்கு என்ன செய்யுது, முள்ள உள்ள கண்ணை முடிக்கிறார். ஒரு பைத்தை கொண்டு காட்டினாங்கன்னா 2 வரி மட்டும் பாப்பார் போல இருக்கு, மற்றெல்லாம் தெரியாது என்று சொல்ற அளவுக்கு 2 பைத்தை கொடுத்தானா ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் பார்த்தேன், அது அந்த கருத்தை தருதுன்னா ஒரு அறிவாளி சொல்லணும். இந்த 2 வரி தான் எனக்கு தெரியும், ஒட்டுமொத்த யாக்கூத் பாவம் தெரியாது, ஒட்டுமொத்த மௌலூதும் தெரியாது என்று. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, கடும் தவறா இருந்தா கூட தவறு என்று மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது, எப்படியாவது எப்படி செஞ்சுட்டு இருக்கட்டும், எப்படியா நியாயப்படுத்திட்டு போகட்டும், அப்பதான் அர்த்தம் கொடுத்து கூப்பிடுவாங்க. அந்த ஒரு மேற்று தான் அவர் இவர் மார்க்கம் சொல்ல தகுதியானவரா, அதையும் பாருங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, மக்கள் செய்யறதை எப்படி நியாயப்படுத்துவார் பாருங்க. சைத்தானை பிடிச்சிருக்கக்கூடிய வீடுகள்ல கூட 4 முனையில நின்று ஒரு 40 நாளைக்கு பாங்கு சொன்னா எத்தனை பெரிய சைத்தானா இருந்தாலும் போயிடும் இருக்குது இன்னைக்கும். இதெல்லாம் ஒரு அனுபவபூர்வமானது. இதுக்கு குர்ஆன்ல இருக்குதான்னு கேட்கக்கூடாது, ஹதீஸ்ல இருக்கான்னு கேட்கக்கூடாது, அனுபவ அறிவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பயணத்தில் வந்தாங்க. அதாவது வீட்டில் என்ன செய்யறாங்கன்னா சைத்தான் முடிச்ச ஒன்று ஒரு வீடு இருக்கான், அது என்ன சைத்தான் முடிச்ச கூட தெரியல, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் தெரியல, வீட்டுக்கு எப்படி சைத்தான் முடிக்கும்னு தெரியல. அந்த வீட்டில் 4 மூலையில் நின்றுக்கிட்டு வாங்க சொல்றேன்னு சொல்லி என்ன செய்வாங்க, வாங்க சொல்லுவாங்களாம். வாங்க சொன்னா சைத்தான் ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் பிடிக்கிறான், சைத்தான் ஓடுறான் என்பதையெல்லாம் அல்லாஹ் ரசூல் சொல்லி தான் முடிவெடுக்கணும். ஒரு ஆளை சைத்தான் பிடிக்குன்னு சொன்னாலும் சரி, ஒரு வீட்டை சைத்தான் பிடிக்குன்னு சொன்னாலும் சரி, சைத்தான் முடிச்சிருக்கா இல்லையாங்கிற யார் சொல்லணும், அல்லாஹ்வும் ரசூல் தான் சொல்றான். அந்த ஓடுவதற்குரிய வழிமுறை அல்லாஹ்வும் ரசூல் தான் சொல்லணும். இது அப்படி ஒரு பழக்கம் அந்த ஊர்ல இருக்கு. ஒரு ஊர்ல அந்த ஊர்ல பேசும்போது என்ன செய்யறாருன்னு கேட்டா, இதுக்கு குர்ஆனில் ஆதாரம் இல்லதான், ஹதீஸ்ல ஆதாரம் இல்ல, அனுபவ அறிவு செய்யலாம். இது அனுபவ அறிவு. ஒரு சைத்தான் 4 மூலையும் பிடிச்சிரு பார்த்தாகலாம், ஓடினான், அதான் அனுபவ அறிவுங்கிறது. நீங்க பாங்க சொன்ன ஓட்ட முடிச்ச கண்ணால் பாத்தீங்களா, சைத்தான் பிடிச்சிருந்தல அனுபவத்தில் பாத்தீங்களா, அனுபவ அறிவு. அப்படின்னா என்ன அர்த்தம், கொடுக்கிற காசுக்கு தகுந்தவாறு அந்த ஊர்ல என்ன இருக்குதோ அதையெல்லாம் பேசுவதுதான் அவருடைய தன்மை என்பதற்கு இதுவும் ஆதாரமாக இருக்கிறது. அடுத்ததா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இன்னொன்று பாருங்க, ஒரு இந்த கதையை கேளுங்க, பயானை ரசிக்கிறதுக்காக வேண்டி என்னவெல்லாம் சொல்றாருன்னு பாருங்க. போடுங்கம்மா, நிறைய இருக்கிறனால வேகமாக போட வேண்டியிருக்கு. எடுக்கிறாரா? அதாவது ஒருத்தன் ராஃபிலியான்னு ஒருத்தன் தான், ராஃபிலியா ஷியாக்காரன். அவனுக்கு அபூபக்கர் உமர் இவங்கெல்லாம் பிடிக்காது, திட்டுவான். அதனால அவன் கழுதை வச்சிருந்தானா. அந்த கழுதைக்கு வந்து என்ன, ஒரு கழுதைக்கு அபூபக்கர்னு பேர் வச்சுட்டானா, ஒரு கழுதைக்கு உமர்னு பேர் வச்சுட்டானா. வச்சவுடனே அந்த கழுதையில் ஒன்று உதச்சி அவன் செத்து போயிட்டானா. அப்போ அபூ ஹனீஃபாட்ட வந்து சொன்னாங்களா இந்த மாதிரி செத்து போயிட்டாண்டு. அப்போ அவர் சொன்னாரா, இந்த உமர்னு பேர் வச்சானே அந்த கழுது தான் உதச்சிருக்கும், அந்த பேர் அப்ப அவங்க ஒருத்தருக்கு ஒரு கழுதைக்கு அபூபக்கர், ஒருத்தருக்கு உமருக்கு, இன்னொரு கழுதைக்கு உமருக்கு வச்சாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சா இந்த 2 கழுதையில ஒரு கழுதை விட்டுச்சு, செத்து போயிட்டான். ஒரு கழுதை உதச்சு அந்த பேர் வச்ச அந்த ஆபிதி செத்து போயிட்டான். இமாம் அபூ ஹனீஃபா வரப்பட்ட செய்தி வந்து சொன்ன உடனே சொன்னாங்க, போய் பாருங்க உமர்னு எந்த கழுதைக்கு பேர் வச்சாலும் அதுதான் உதச்சிருக்கோம். கழுதைக்கு கூட உமர்னு பேர் வச்சா உதச்சு கூட உதச்சு. அவ்வளவு அந்த பேருக்கே பவர் இருக்கு. இதெல்லாம் மார்க்கமானு கேட்குறேன். நான் கேட்குறேன், மார்க்கம் சொல்லி தகுதியானவரா? உமர்னு பேர் வச்ச கழுதை உதச்சிருக்கோம், உமர்னு கழுதைக்கு பேர் வச்சாலே அது பவர் வந்துடும், இப்படிதான் வருமா? உமரை மதிக்கிறதா? நாய் பண்ணிக்கலாம், கழுதைன்னு பேர் வைக்க சொல்றாரு, உமர்னு பேர் வைக்க சொல்றாரு. நீங்க நாய்க்கு வளர்த்தானே செய்யுங்க, இனிமே உமர்னு பேர் வச்சிருங்க, நல்லா திருடன் பிடிக்கும். போலீஸ் கூட ஒரு மனு கொடுங்க, துப்புரவு நாய்களுக்கெல்லாம் இனிமே உமர்னு பேர் வச்சிருங்க, நல்லா கவி பிடிக்கும். போலீஸ் துப்புரவு நாய் வச்சிருக்கேன், இதா பேர் இப்படி தீர்மானிக்குமா? பேருண்டு ஒரு பேரை வச்சவொன்னு அதுக்கு ஏதாவது அதுக்கான எஃபெக்ட் கொடுத்துருமா? சரி, இது அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களா? அப்ப உமருங்கிற பேர் தான் உதச்சிருக்கணும். அபூ ஹனீஃபா மாதிரி ஒரு அறிஞர் இப்படி சொல்லியிருப்பாரா? அவர் மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரி கிறுக்குத்தனமானதெல்லாம் வருமா? அப்படி எழுதி வச்சிருந்தாலும் பொய்ன்னு வழங்க வேணாமா? இதுகளெல்லாம் மார்க்கண்ட் ஆகுமா? இவருக்கு மார்க்கம் சொல்லி தகுதி இருக்கான்னு யோசிங்க. அதாவது ரசிக்கிறதுக்காக வேண்டி இந்த விகட கவிகள் இருப்பாங்க இல்லையா, மக்களை சிரிக்க வச்சு சம்பாதிக்கிறவங்க,
அந்த மாதிரியான ஆளுக்கு தான் இந்த மாதிரி கதைகளை சொல்லி மக்களை உசுப்பேத்தி அவன் சிரிப்பான்னா போதும் என்ன வேணாலும் சொல்லுவார். இவர் மார்க்கம் சொல்ல தகுதியானவரா என்பதற்காக வேண்டி இதை நான் சொல்றேன். அடுத்தது என்னன்னு கேட்டா, அபின் சாப்பிடலாமா கொஞ்சமா சாப்பிடலாம்னு ஒரு கிதாபில் இருக்குதுங்க. அதை பத்தி சொல்றாரு பாருங்க. அதாவது ஷாபி கிதாபில் ஒய்யுக்குரஹு அக்குலு யசீரி மின்ஹா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அருமை சகோதரர்களே, கல்பில் ஒன்றுமே இல்லை, பம்பிங்குடைய வேலை மட்டும்தான் இருக்குது. இதை நம்முடைய விஞ்ஞானிக சொல்லிட்டான், கண்டுபிடிப்பிச்சவன். அதனால் இப்போ கல்பில் எதுவும் கிடையாது, மண்டையில் கட்டு அப்படின்னு கேலி கிண்டல் பேசி போட்டு எங்கள் காலத்தில் உஸ்தாதுமார் எங்களுக்கு சொன்னாங்க, அதை வச்சு பேசினேன். உஸ்தாதுமார் கிண்டலுக்கு கூட பேசுவாங்க, பாடங்கள் நடத்தும் போது ஒருத்தர் சொல்லிக்கிறதான் செய்வாங்க. அதை அடிப்படையாக வச்சு பப்ளிக்கில் நின்று நெட்டில் வர்றது மாதிரி கல்பில் ஒன்றும் இல்லை, ஆசை இல்லை, ஆர்வம் இல்லை, பயம் இல்லை, எல்லாமே மண்டையில் இருக்கு. அதனால இப்படி கட்டு இந்த டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டி போட்டு இப்போ கல்பு மண்டைக்கு கூட சொல்லலாம் புது. அதுக்காக இப்படியெல்லாம் சொல்லுவீங்கன்னு தான் சதுரு எதுக்கு சொல்றதுன்னு காட்டி படம் போட்டு காட்டினேன். படம் போட்டு அதுக்கு வட்டம் விட்டு எங்கே போட்டிருக்கிறான் நான் எழுதுல, எங்கள் வீட்டில் உள்ளதில்லை, முஞ்சிதில் இருக்குது, எடுத்துக்கொண்டாந்து போட்டு காட்டினேன். ஆக கல்புல ஒன்றும் இல்லைங்க கூடிய அந்த தத்துவம் இன்னைக்குள்ள சில சைத்தானுடைய தத்துவம். அவங்க மேலே ஈமான் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹும் ரசூலும் சொன்னாங்களே, அது மேலே ஈமான் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜஸதி லமுதுகா வைதா ஸலஹத் ஸலஹத் சாயிரு ஜஸதிஹி வைதா ஃபஸதத் ஃபஸத சாயிரு ஜஸதிஹி அலா வஹியல் கல்பு. உடல்ல இருக்கிற ஒரு கரித்துண்டு இருக்கு, அது சரியான எல்லாமே சரியாயிரும், அது கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிடும், அதுதான் கல்புன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கல்புல வெறும் பம்பிங் தான் இருக்குதான். இப்ப அது கெட்டா ஒண்ணும் இல்லை, அது நல்லா இருந்தா பரவாயில்லை. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்துல ஒரு 26,021 வேணும், 3:7 வேணுங்கிறதுக்காக சொன்னேன். அந்த ஆயத்துக்கள் எடுத்து வச்சிருக்கேன். எங்கேயுமே அல்லாஹ் இப்படி சன்னுல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு, பயத்தை போடுவேன் காஃபிர்களுடைய உள்ளத்துல, கல்புல போடுவேங்கிறான் அல்லாஹ். மண்டையில போடுறேன் சொன்னா கதாலிக யத்பல்லாஹு அலா குலூபில் காஃபிரின் லஹும் குலூபுன் லா யஃகபூன பிஹா. அந்த காஃபிர்களுக்கு விளக்கம் இல்லாத இருதயம் இருக்குது, விளக்கம் இருதயத்துல தான் வரும். அஃபலம் யஸீரு ஃபில் அர்தி ஃபதகூன லஹும் குலூபுன் யாகிலூன பிஹா. எத்தனை ஆயத்து, 21 ஆயத்தினை எடுத்து வச்சிருக்கிறேன், படிச்சா அதே நேரமாய் போயிடும். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இவனுக்கு குர்ஆனை விளங்க மாட்டானா, சிந்திக்க மாட்டானா, ஆய்வு செய்ய மாட்டானா? ஏன் இவனுடைய உள்ளங்கள்ல பூட்டா போடப்பட்டிருக்கு? அல்லாஹ் கேட்கிறான், மண்டையிலையா பூட்டா போட்டிருக்குன்னு சொல்றானா? மூளையில பூட்டு போட்டிருக்கோம்னு அல்லாஹ் சொல்றானா? உள்ளங்கள் சொல்றான், கல்புன்னு சொல்றான். அது ஒரு மேற்கொண்ட தத்துவமா கல்ப வைப்பான். அவர் ஹதீஸுடைய அடிப்படையா வச்சு நூல்கள்ல எழுதப்பட்டிருக்கு, இவருக்கு தெரியும். பஸாருடைய ரிவாயத்து இதெல்லாம் இருக்கும்போது கிண்டல் அடிச்சு டான்ஸ் ஆடி ஒரு அமுக்கு அப்படியே அமுக்குலாம் காட்டிட்டு இன்னைக்கு சமாளிக்க ஆரம்பிக்கிறார் சகோதரர்களே. அதனால இது அல்லாஹ்வையும் ரசூலையும் கொண்டு முறையா ஈமான் கொண்டு வந்தா இந்த மாதிரி ஒரு வாதத்தையே வச்சிருக்க மாட்டார். அடுத்து நான் ஹின்சீருக்கு வர்றேன். பன்றியை பத்தி அவர் சொன்ன இதே தத்துவங்கள் தான். தினமணி கதிரிலேயே தினமணி சூடர்லயே ஒரு கட்டுரை வந்துச்சுன்னா போச்சு, அல்லாஹ்வையும் தள்ளு ரசூலையும் தள்ளு, புடி தினமணி கதிர. அவன் அந்த காலத்தில் எழுதி குடிக்கிறத படிக்கக்கூடிய மார்க்க வியாபாரி, 1ஆம் நம்பர் வியாபாரி. இத்தனை ஆயத்துக்கள் இருக்குது, இவ்வளவு ஹதீஸ்கள் இருக்குது, அத்தனை தூர தூக்கி போட்டு மண்டைக்கு கல்புன்னு சொல்றது ஒரு விளக்கத்தை கொண்டு வர்றாருன்னு சொன்னா எப்படிப்பட்ட ஆளுன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. இவர் மார்க்கம் சொல்லுவாரு, இவர் குர்ஆனை விளக்குவாரு, இவர் ஹதீஸை விளக்குவாரு, நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும். இது முறையான நீங்களே விளங்கிக்கங்க, நீங்களே யூசிச்சுக்கங்க. அதுக்கு அடுத்து பாங்கு, 4 மூலையில பாங்கு சொன்னா சைத்தான் ஓடிவான்னு சொல்லிட்டானா? சொல்லித்தான் பார்க்கணும். சில சைத்தான் ஓடினாலும் ஓடும், சொல்லித்தான் பார்க்கணும். நான் சொன்னேன், விவாதத்துடைய ஒப்பந்தத்தில் கூட தாவீது தட்டு ஓதி பார்க்கறத பத்தி கேள்வி வந்துச்சு. அப்பவும் நான் சொன்னேன், குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் முரணில்லாத ஒரு வார்த்தையை சொல்லி ஓதி பார்த்தால், அதை சொல்லி பார்த்தால் அனுபவ ரீதியா கூடும். இதுக்கு ஹதீஸ்ல அனுமதி இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யரது அலைய ருகாக்கும், என்னிடத்துல நீங்க என்ன ஓதி பார்க்கறீங்களோ அதை சொல்லி காட்டுங்க, அதுல ஷிர்கான வார்த்தை இல்லைன்னா பரவாயில்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் சில பேர் பாங்கு சொல்லப்பட்டா சைத்தான் ஓடு, சைத்தானை ஓட வைக்கக்கூடிய குணம் பாங்குக்கு இருக்குது. இது ஹதீஸ்ல இருக்குது. இந்த ஹதீஸுடைய ஆதாரத்தில் அடிப்படையில் அமைந்ததா நான் சொல்லல, அனுபவத்தில் அமைஞ்சது. ஆனா ஹதீஸ்லைக்கு இதுக்கு ஒரு அடிப்படை இருக்குது. என்ன இருக்குது?
தொழுகையுடைய அதானுடைய பாபுல அந்த பாடத்தில் பாங்குடைய பாடத்தில் எழுதும்போது நிறைய ஹதீஸ் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, முஅத்தின் பாங்கு சொல்ல ஆரம்பிச்சா 36 மைலுக்கு அங்கிட்டு சைத்தான் ஓடுறான். காற்ற பிரிய விட்டுட்டு ஓடுறான் இருக்குது. வலஹு துராத்துன், பலமான ஹதீஸ்கள் இருக்குது. அப்ப பாங்குல ஒரு தன்மை, சைத்தானை விரட்டக்கூடிய தன்மை இருக்குது. அதனால எந்த வீட்லயாவது சைத்தான் வர்றாங்க போற மாதிரி தெரிஞ்சுன்னா பாங்க சொல்லி விரட்டுன்னு ஒரு அனுபவபூர்வா எழுதிட்டு இதுல என்ன தப்பு வந்துச்சுன்னு கேட்கிறேன். சரி, அது அல்லாம அல்ஹம்து சூரா ஓத வச்சு சைத்தானை விரட்டினாங்க, நோயை போக்குனாங்க. எத்தனையோ ஹதீசுகள்ல வந்திருக்குது. அபூ சயீத் குத்ருடைய சம்பவங்கள் வந்திருக்கு. இது அனுபவ அறிவு. குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் இல்லாமல், சிறுக்குடைய வார்த்தை இல்லாமல் எதை சொல்லி அவன் ஓதி பார்த்து அது அனுபவ மூலியமா போகுதுன்னு சொன்னா போகட்டும். இதை எடுத்து சொன்னா இவர் காசுக்காக வேண்டி பேசுறாரு. என்ன மோசம் பாருங்க. நேத்து தான் சொன்னேன், காசு நாங்கள் சம்பளம் வாங்கவும் இல்லை வாங்குவதாகவும் இல்லை என்று. ராத்திரி படிச்சு அவர் எழுதி எடுத்து வச்சிருக்கிறது. சம்பளம், கிம்பளம், அன்பளிப்பு அத்தனை சேர்த்து எவ்வளவு 31,000 30,000 ரூபாய் கொடுத்தேன்னு எழுதிருக்கிறான். வவுச்சர் வச்சிருக்கிறேன். 1.25 வருஷத்துக்கு முழு சம்பளம் கொடுத்தேன்னு இங்க இருக்கிறாந்தாலும் கூப்பிட்டாண்ட ஓடியாந்துருவான். நாங்க யாரையும் கூப்பிடக்கூடாது, அன்வர் பாஷா மாதிரி கூப்பிட்டு நிப்பாட்டக்கூடாதுன்னு யோசிக்கிறோம். இல்லாட்டினா ஓராளை நாங்கள் கூப்பிட முடியும். வேண்டாம், அது வேண்டாம், அவங்களை இழுவது சங்கடப்படுத்த வேண்டாம், இருக்கட்டுங்கிறக்காண்டி விட்டு வைக்கிறோம். முழுக்க சம்பளம் வாங்கிட்டு அங்கிருந்து போய் தான் சரி கட்டுறது. தாவா பணியில வர்றவங்களுக்கு அவங்களுக்கு வசதிக்கு தக்கபடி காசு விடுங்கன்னு சொன்னாரு. நேத்து ஒரு மௌல்வி சொல்லிட்டு போனார், எனக்கு 40,000 ரூபாய் கொடுத்தாருன்ட்டு. அவர்கிட்ட இருந்தவர் ரிஃபாயி, பேரையும் சொல்றேன், கொடுத்துட்டு போனார். இப்படியெல்லாம் செய்த இந்த நபர் காசுக்காக அங்கே பேசிட்டு போயிடுவாரு. இவர் ஓலை குடிசையில் இருந்தவருக்கு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. என் சொத்தை 50 லட்சம் ரூபாய்க்கு வேண்டாம் தர்றேன்னு நெட்ல சொன்னாரு. நான் பார்த்தேன். அவர் 50 லட்சமோ எவ்வளவு எனக்கு அந்த சொத்து விவகாரத்துக்கு போகட்டும், காரூனுடைய தௌலத்தே வரட்டும், எனக்கு ஒன்றும் அதை பத்தி கவலை இல்லை. சொல்ல வர்றது காசுக்காக வேண்டி வாங்கினேன். ஏதாவது ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்னைக்கு வரைக்கும் எந்த கூட்டத்துக்கோ போறதுக்கோ வந்ததுக்கோ காசு பேசுன்னு சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் சொல்லட்டும். கொடுத்தா வாங்கிக்கிறேன், வாங்கக்கூடாதுங்கிறது எந்த தடையும் இல்லை. கொடுக்குறாங்க, வாங்குறேன். பேசி கொடுக்கணும். பேசி கேட்கும் போது கூட நான் காசு பேசுறது இல்லை, அதான் பேசி வர்றது இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறேன். அதனால நான் காசு பேசி போனது இல்லை. இவர் நான் 5000 500 10,000 பதிலையிலாகி கிளின்னு கிளிக்கிறான், நெட்ல போடுறான், சிங்க வைக்கிறான். அதெல்லாம் தெரியல, எல்லாம் தெரியும். நான் தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாதுங்கிறக்காண்டி சொல்றேன். காசு வாங்குறதுக்காண்டி இவர் எல்லாத்தையும் கண்ட இடத்துல சொல்லுவாரு. வாங்கு சொல்றது 4 மூலையில சொன்னா போகுதுன்னு அனுபவ அறிவா சொன்னது. அதுக்கு என்ன பெரிய உங்களுக்கு குறையா போச்சுது? அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த பேரு வச்ச ஒரு கதையை சொல்லிட்டான். கதையை நானா சொன்னேன். தாரிக திமஷ்க் போன்ற கிதாபில் ஹத்தீப பகதாதி போன்றவங்க ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறாங்க. அந்த சம்பவத்தில் அவன் கோவேரி கழுத இந்த ரெண்டையும் சொல்றது தான். அது 2 கழுதை வளர்த்தான். ஷியாவன். எதுக்கு அவன் வளர்க்குறேன்னா அபூபக்கர் உமருக்கு விரோதம் அவன். அதனால 2 கோவேரி கழுதையை வளர்த்துக்கிட்டு இதுக்கு பேர் உமர் அபூபக்கர்னு வச்சான். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அடுத்த தெருவில் இருந்தவன், அந்த தெருவில் உள்ளவன் 2-3 நாளைக்கு பிறகு எப்போவோ ஒரு கழுதை உதச்சி செத்து போயிட்டான். இமாம் அபூ ஹனீஃபா சொல்லும் பொழுது சொன்னாங்க, அந்த உமர்னு பேர் வச்ச கழுதை தான் உதச்சிருக்கும்பான்னு சொன்னாங்க. போய் பார்த்தா அப்படித்தான் உதச்சிருந்து இருந்திருக்கும். உமருக்குன்னு பேர் வைக்கலாமா? நானா வச்சேன். ஷியா வச்சிருக்கிறான், கேவலப்படுத்துறதுக்காண்டி வச்சிருக்கிறான். அது உதைக்கும். ஏண்டா உமருங்கிற பேருக்கு அந்த பவர் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ போற தெருவில் சைத்தான் என்னைக்கும் வர மாட்டான். அதனால உமருடைய வழியெல்லாம் எதுக்குறவன்லாம் சைத்தானுடைய வழியில் உள்ளவன் தான். மாலக்கியக்க ஷைத்தானு சாலிகன் ஃபஜ்ஜன் இல்லா சலக்க ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்திர குத்தி கொடுத்தாங்க. ஈஹ் இப்னுல் கத்தாப் அது ஷைத்தான் உன்னை பார்த்து ஓடுதுண்டாங்க. அப்ப அந்த ஷைத்தானுகள்லாம் அந்த மாதிரி பேரை வச்சு அவன் பார்த்துருப்பான். ஹஜ்ரத் உமர்னு பேர் இருந்தனால ஒரு உத விட்டுருக்கும், செத்துருப்பான். இதுல என்ன ஆச்சரியம்? அந்த ஹதீஸ்ல இல்லையா, சஹாபியுடைய பேரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சஹாபியுடைய பேர் ஹஸ்னுன்னு இருந்துச்சு. புகாரில ஹதீஸ்ல விவரங்கள் இருக்குது. அதுல வருது, உங்க பேர் என்னன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ஹஸ்னுன்னாங்க. ஹஸ்னுன்னா முரடன்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பேரை மாத்திக்கப்பா, சஹலுன்னு வச்சுக்கண்டாங்க. அவர் சொன்னாரு, நான் எங்க அப்பா வச்ச பேரை நான் மாற்ற மாட்டேன், முரட்டுத்தனமா இருந்தா தான் கெத்தா இருக்கும். இதென்ன அது சஹலுண்டா லேசுன்னு அர்த்தம், அதுல பவர் இருக்காது, நான் மாத்தலன்ட்டார். ரசூலுல்லாஹ் விட்டுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அடுத்து ரசூலுல்லாஹ் விட்டதுனால என்ன வருங்கிறதுன்னு அடுத்து பேசுகிறேன். நபியை பேச வேண்டியது இருக்குது, நிறையா இருக்குது இன்னைக்கு பேச வேண்டியது. இவர் எங்கிட்ட நம்மளை இழுத்துட்டு போறாரு, இன்ஷா அல்லாஹ் புள்ளி வச்சுட்டு வருவேன் நான். அருமை சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஹஸ்னுங்கிற இந்த ஆலோசனையை ஏற்காம பேசாம இருந்துட்டார். அவருடைய பேரன் சயீத் இப்னு முஸய்யப் பின்னால சொல்றாரு, புகாரில இருக்குது, ஃபமா ஜாலத்தில் ஹுசூனத் பஅது, எங்களுடைய தாதா இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு பேரை மாத்திருந்தா நல்லா இருக்கும். அவர் இந்த ஹஸ்னுங்கிற பேரை வச்சுக்கிட்டதுனால எங்க குடும்பத்தில் பிறக்கிற ஒவ்வொருத்தரும் முரடனாவே இருக்கிறான். இப்படி முரடேங்கிற பேரை மாத்துன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதை அவர் கேட்டுக்கிறல, கேட்காது. அப்ப பேருக்கு ஒரு பவர் இருக்கா இல்லையா? அதனால தானே நல்ல பேர் வைங்கன்னு சொல்லி இருக்குது. ஜைனுல் ஆபிதீன்னா அழகுன்னு அர்த்தம், அழகா இல்லாம சமயத்தில் போகும். ஜைனுடா ஷோண்டு அர்த்தம், அவரே எழுதியிருக்கிறார். ஜீனத்துக்கு அர்த்தம் என்ன, ஹசுனுக்குன்னு அர்த்தம் என்னாண்டு. அழகா பேசுறாருல்ல, ஷோவா பேசுறாருல்ல, அதனால கூட பேர் இருந்திருக்கும். இந்த பேருனாலேயே அவர் பேசுறாரோ அல்லது பேசுறதுனால பேர் ஆச்சோ தெரியாது. பேருக்கு ஒரு பவர் இருக்குங்க. அந்த பவர்னால அந்த உமர்னு பேர் வச்சது குணத்தை காட்டியிருக்கும், உதைச்சிருப்பாரு. அதுக்கு உங்களுக்கு என்ன கவலை? அந்த சம்பவத்தை நான் எடுத்து சொல்றேன்னா, இருக்கிறத ஒரு சகவலை சொல்றேன்னா ஏத்துட்டு போங்க. அடுத்து ஒரு பைத்தை சொல்லிட்டான், அந்த 2 பைத்து தான் தெரியும். கண்ணாடி அப்படி சுருக்கிக்கிட்டு பார்த்துட்டேன். நான் சுருக்கிறதும் இல்லை குறுக்கிறதும் இல்லை, உள்ள விஷயத்தை சொன்னேன். சுபான மொழியை நான் ஓதி இருக்கிறேன், படிச்சிருக்கிறேன், அந்த அர்த்தத்தை பொருளை புரிஞ்சிருக்கிறேன். அதை பற்றி கேள்வி கேட்டால் நான் சொல்ல முடியுங்க. யாக்குத்துபாவுடைய மொழிது நான் முழுக்க படித்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை, ஓதுனதும் இல்லை. நான் ஈரோட்டில் ஓதுனது, நான் நேற்று கூட சொன்னேன். அவருடைய அண்ணன் அலாவுதீனும் நானும் சேர்ந்து இவரும் கூட ஓதுனேன்லாம் சொன்னார். நாங்கள் ஓதுன ஆளுங்க தான். இப்போ எங்க கூட சில பேர் மொழி ஓதிய காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான், அதை எதிர்ப்பாக பேசிய அதுவும் இருக்குது. நாங்களும் கூட அவரும் கூட ஓதுனது, அதனால எனக்கு ஞாபகம் இருக்கு. சுபான மொழிது தெரிஞ்சிருக்குது, அதை பற்றி நான் பேசுகிறேன்னு சொன்னேன். இதை பற்றி ஏன் பேச வேண்டியது வந்துச்சுன்னு சொன்னால், மேலப்பாளையத்தில் எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுலேயும் இவருடைய குரூப்பில் உள்ளவன் தான் நோட்டீஸ் போட்டிருந்தான். இது ஷிருக்கு, இது குஃபுரு, வமையுனாதிஸ்மி அல்ஃபம்பி ஹல்வத்தி அஸ்மம்பி ஹிம்மத்தி, என்னோட அழகா அவர் ஓதுனார். இதெல்லாம் சொல்லிட்டு இதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கான்னா, என்னுடைய ஒரு உசூல், என்னுடைய பாலிசி ஒன்று இருக்குது. எந்த மூமினும் ஈமானுடைய அடையாளம் உள்ளமே ஒரு சொல்ல சொன்னான்னா அதுக்கு நல்ல அர்த்தம் சொல்ல முடியுமான்னு முதல் பார்ப்போம். இதுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, கல்பு சம்பந்தமான பல வசனங்களை வாசிச்சு காட்டினாரு. அந்த கல்புகள்லாம் மூளையைத்தான் குறிக்குது, உள்ளத்தை தான், உள்ளம் தான் மூளை தான், மூளையைத்தான் குறிக்குது, மனசை தான் குறிக்குது, இதயம் வேற என்று நாங்கள் தெளிவாக விளக்கியிருக்கோம்னு சொல்லிட்டேன். அவர்கள் உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டிருக்காங்கன்னா அங்கே தான் சிந்தனையில் தான் போடப்பட்டிருக்குன்ற அர்த்தம். இது பம்பிங் பண்ணுற இடத்துல இல்லைன்ற அந்த கல்புக்கு தான் நான் மூளைன்னு அர்த்தம் செய்கிறேன். அதனால் நிறைய வசனங்கள் சொல்லுதுங்கிற அந்த வசனங்கள்லாம் மூளையை சொல்லுதுங்கிறத முதல்ல விளக்கவும் செஞ்சேன். நானே அலா வஹியல் கல்புங்கிற அதிசயம் சொல்லிட்டேன். அதனால அந்த கல்புங்கிற வாசகம் குர்ஆன்ல சிந்தனைக்கு வருது. ஆனால் அது சிந்தனையை குறிக்கிற இடம் எதுவோ அதுக்கு தான் அர்த்தம் செய்யணும் அப்படிங்கிறத சொன்னால் அது விரிவாக விவாதிக்க வேண்டிய விஷயம். அது அந்த மாரிஸ் புகையில் கூட விஞ்ஞான பொருளில் குர்ஆன் பைபிள்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு. அதில் நிறைய அகராதெல்லாம் டிக்ஷனரி பார்த்து இந்த கல்பு என்பதற்கு என்னென்ன அர்த்தங்கள்லாம் இருக்குங்கெல்லாம் காட்டி இந்த அர்த்தத்தை தான் அதிகமான இடத்தில் தேர்ந்தெடுக்கணும்லாம் காரணத்தோடு எழுதியிருக்காரு. ஆனால் அது விவாத பொருளாக்க வேண்டியதில்லை. நாங்கள் கூட குறைய சொல்லலை, அவ்வளோதான் டாபிக். அது மட்டும் தான் சொல்லிக்கிட்டு போவேன். அடுத்து பாங்கு சொன்னதுக்கு சொல்கிறாரு. பாங்கு சொன்னால் சைத்தான் ஓடிடுவான். அது எதுக்காக சொன்னாங்க? ஒவ்வொரு வீட்டில் உட்காந்து சைத்தான் முடிச்சு வேட்டிருக்கா சொன்னாங்க. அந்த தொடர வருது. மதின் பாங்கு சொன்னால் சைத்தான் ஓடுவான், முடிச்சவன மர வருவான், இக்காம சொன்ன மர ஓடுவான், மர பாங்கு சொன்ன அது முடிஞ்ச மறுபடியும் வருவான், தொழுகைக்கு வரைக்கும் வந்துடுவான், உள்ள நுழைஞ்சிக்கிட்டு கெட்ட எண்ணத்தை உண்டாக்குவான், எத்தனை ரக்கா தொழுதாங்கிறத மறந்து போயிடுவான் மனுஷன். இந்த விஷயத்தை சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதின் பாங்கு சொல்லும் பொழுது அது நடக்கும்ட்டாங்க. இது உங்க வீட்டில் ஒரு சைத்தான வெற்று பயன்படுத்திக்கணும் இல்லை, ஹதீஸ்ல அது இல்லைன்னு அவரும் ஒத்துக்கிட்டார் அன்னைக்கு. இது குர்ஆனிலையும் இல்லை, இது ஹதீஸ்லையும் இல்லை. அப்ப இப்ப ஹதீஸ்ல இருக்கிற மாதிரி காட்ட பார்க்கிறாரு. அனுபவத்திலும் சட்டம் சொல்லலான்னு தான் அவர் வாதமே. நாங்கள் அனுபவத்தில் சைத்தான் ஒரு நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறத வச்சு அவர் சொல்றாரு. அனுபவத்தில் இருக்கிறத ஒரு மார்க்கமாகும்னு சொன்னால் ஒரு மார்க்கத்தை சேர்ந்தவரா? அதான் என்னுடைய கேள்வி. இப்போ அந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் இருக்குன்னா அப்போ சொல்லியிருக்காரு. அவர் சொல்லலையே, அதில் ஹதீஸ் இல்லாமல் தான் அன்னைக்கு சொன்னார். இந்த ஹதீஸை குறிக்காது. ஆனாலும் அவர் இன்னைக்கு சொல்லும் போது ஹதீஸை வச்சுலாம் சொல்லலை. ஹதீஸ் இல்லை, குர்ஆன் இல்லை, அனுபவத்தில் சொல்கிறோம்னு சொன்னீங்களே. அப்போ அனுபவத்திலும் எதையாவது சொல்லக்கூடியவர்கள் மார்க்கம் சொல்ல தகுதியானவர்களா? ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லுபவர்கள் மார்க்கம் சொல்ல தகுதியானவர்களா? அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியவர்கள் தகுதியானவர்களா என்பதற்கு தான் அந்த கேள்வி கேட்டது. அடுத்தது என்னன்னு கேட்டா, நான் காசு எங்காவது பேசினேனா? நீ காசு பேசினீங்க நான் சொன்னேன். போன நேத்தைய உரையில் என்ன சொன்னீங்க?
நீங்கள் உங்களை வச்சு தான் நான் சம்பாதிக்கிறேன், உங்களை வச்சு தான் நான் பணக்காரன் ஆகிருக்கிறேன், நீங்கள் தௌபா செஞ்சுட்டீங்கன்னா எனக்கு வருமானமும் போயிடும் நீங்கள் சொன்னதை தான் நான் சொன்னேன். சொன்னீங்களா இல்லையா? நேற்று பொழப்பை என்னை வச்சுன்னா அதுக்கு தான் இந்த மாதிரி எனக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறேன். நீங்கள் வந்து சரியான எங்கள் வழிக்கு வந்தீங்கன்னு வைங்க, பேசவனு கூப்பிட மாட்டான், எனக்கு வருமானம் போயிடும் சொன்னீங்களா இல்லையா? நீ சொன்னதை நான் எடுத்து சொன்ன பேசுனான்னு கேட்குறாரு. நீ பேசுனீங்க நான் சொன்னா காசுக்கு தான் அம்புட்டும் பண்ணுறேன்னு சொன்னீங்களா இல்லையா நேற்று? அவ்வளோ டாபிக். அவனா தர்றான் வாங்கிக்கிறீங்களா, கொடுத்து வாங்குறீங்களா அது பேச்சு இல்லை, தொழில் தான் இது. உங்களை விட்டா எனக்கு தொழில இல்லைன்னு சொன்னீங்களா இல்லையா? அதான் மேட்ரு. அடுத்து என்னன்னு கேட்டா, இவங்க சம்பளமே வாங்கலைங்கிறாங்க. இந்த ஒருத்தர் ரிஃபைண்ட் ஒருத்தர் இந்த வந்திருக்கிறாரு, 40,000 ரூபா வாங்கினக்கு ஆதாரம் வச்சிருக்கேங்கிறாரு. ஆமாம் 40,000 கூட இருக்கலாம், சில ரசீதை கழிச்சு மிஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் மதரசாவில் ஓதி கொடுக்க போட்டிருந்தோம். ஓதி கொடுக்குற ஆளுக்கெல்லாம் நான் சம்பளம் கொடுக்கத்தான் செய்யணும். ஃபுல்லாக அங்கே இருந்து நாங்கள்லாம் ஃபுல் டைமாக ஒதுக்குறது இல்லை. கூட்டத்துக்கு வருவோம், பேசுகிறோம், போயிடுவோம், எங்கள் தொழிலை பார்ப்போம், வியாபாரத்தை பார்ப்போம். அந்த மாதிரியான யாருக்கும் நாங்கள் சம்பளம் கொடுக்கறது இல்லை. முழு நேரமாக மதரசாவில், முதியோர் இல்லத்தில், சிறுவர் இல்லத்தில், அநாத இல்லத்தில், இஸ்லாத்தை தழுவிய ஆண்களுக்கான மதரசாக்கள், பெண்களுக்கான மதரசாக்கள், பெண்களுக்கான ஆலிமா கோர்ஸ், ஆண்களுக்கான ஆலிம் கோர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 16 நிறுவனங்களில் எங்களுக்கு வந்து மக்கள் படித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஆங்கிலம், தமிழ், அரபி படிக்கக்கூடிய எல்லாருக்கும், மார்க்கம் எல்லாத்துக்கும் சம்பளம் உண்டு. அவர் வந்து பல 1.5 வருஷம் கிட்ட இருந்திருப்பார் நினைக்கிறேன். 1.5 வருஷத்துக்கு 40,000 கூட இருக்கும். சில ரசீதை மிஸ் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன், வச்சிருப்பாரு. இதுல என்ன இது என்ன மேட்ருங்கிறேன்? ஒரு மாச சம்பளம் பணியாற்றினா மாச சம்பளம் கொடுக்க மாட்டோமா அப்படிங்கிற அடிப்படையில் கொடுத்து நீங்க கூட்டத்துக்கு பேசுற காசு வாங்க மாட்டோம். அதான் நாங்கள் சொன்னது உங்கள்கிட்ட. நான் வந்து வாங்குறது இல்லை, எந்த பாடம் நடத்தினாலும் இது வாங்கினாலும் நான் வாங்குறது இல்லை. வழங்குதா? அதுதான் நான் சொன்னது. அடுத்து என்னன்னு கேட்டா, ஒருத்தன் ஆதாரத்தை போட்டிருக்கிறான், ரசீதெல்லாம் போட்டிருக்கிறான் அப்படின்றீங்க, அவனை கூட்டு வர்றேன். நீங்க என்ன கூட்டு வர்றது? இந்த இருக்கார் கூப்பிட போனவர் நீங்க போனீங்களா? கலீல் போனீங்களா? விவாதத்துக்கு விரட்ட போனீங்களா? முத்துப்பேட்டைக்கு போய் சவால் விட்டு இவர் நேரம் நாங்கள் ஆளை அனுப்பிவிட்டு, இவர் எம்எஸ் சுலைமானு நாங்கள் அனுப்பிவிட்டோம். பல்ட்டி அடிச்சு ஓடினாரா இல்லையா? விவாதிக்க வரமாட்டாங்க, வர்றேன்பாங்க. கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க எனக்கு எதிராக. அவங்க பொய் வழக்குன்னு தள்ளுபடி பண்ணி விட்டான். நீங்க யாரை சொன்னீங்க? அவரு உலக நீதிமன்றத்திலையும் நிரூபிக்க முடியல. இதே திருச்சியில தான் வழக்கு போட்டாங்க. உலக நீதிமன்றத்தை நிரூபிக்க முடியல, மக்கள் மத்தியில் வச்சு விவாதத்தை நிரூபிக்க முடியல. எழுதுவாங்க, விளங்குதா? அது ஒரு விஷயம். அடுத்து வந்து உமர் கழுதைக்கு மறு வர்றாரு. பேருக்கு பவர் இருக்கா இல்லையா? இந்த சொல்லும் போதே இருக்குங்கிறார், இல்லைங்கிறாரு. பேருக்கு பவர் இருக்குங்கிறாரு. ஜெயினுல் ஆபிதீன் பேருக்கு பவர் இல்லைங்கிறாரு. பேருக்கு பவர் இருந்தா அப்போ எழுதிட்டார், ரெய்னுல் காதிபின் அவங்களுக்கு வச்சிருக்கணும் பேரு. அப்ப இந்த பேரை எனக்கு வச்சிருக்கிறாங்க இவ்வளவு காலமா, ஆனா அந்த பெயர்னால எந்த ஒரு அறிகுறியும் இல்லாம என் பேரை மாத்திர அளவுக்கு இருக்குங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி கடிதம் அந்த காலத்தில் எழுதுனேங்கிறாரு, பேருக்கு பவர் இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ அதை சொல்லி காட்டினார், ஜெயினுல் ஆபிதீன் இல்லைங்கிறாரு, பேருக்கு பவர் இல்லைன்ட்டாரு. ஆனா என்ன செய்யறாரு? உமருக்கு கழுதைக்கு பேர் வச்சா பவர் இருக்குங்கிறாரு. அதுக்கு இந்த ரசூல்லா சொல்லுவாங்களே, கவலைன்னு பேர் வச்சிருப்பாரு ஒரு ஆளு, அதை மாற்ற சொல்லுவாங்க. ரசூல்லா அவர் மாற்ற மாட்டேன்றாரு. அவர் கடைசி வரைக்கும் கவலைப்பட்டாங்கன்னு வருது ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதுல வந்து ரசூல்லா சொன்னதை கேட்காதனால தான் அந்த பேர் வச்சவன்லாம் கவலையா இருப்பாங்கிற அர்த்தம் கிடையாது. மகிழ்ச்சின்னு பேர் வச்சவன்லாம், கனின்னு பேர் வச்சவன்லாம் கோடீஸ்வரனா இருப்பானா? கனினா செல்வந்தான் பேர் வச்சவன்லாம் இப்ப எத்தனை பக்கீர் சாக்கள் பேர் கனியா இருக்கு? பக்கீர் சாக்கள் கனின்னு பேர் இருக்குங்க. அப்ப கனின்னு பேர் வச்சேன் பக்கீர் சாவா இருக்கிறான். அப்ப பேருக்கு ரசூல்லா சொன்னது கேட்காதனால சிலது ஏற்படும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொல்லும் போது கட்டுப்பட மறுத்தார்களே, ஆனால் அதை மறுத்ததுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யலாம்? அது ஒரு பாதிப்பு அவருக்கு ஏற்படுத்தி இருக்கலாம், ஏற்படும், கண்டிப்பா ஏற்படும். ஒரு ஆளுக்கு சைதா செய்ய மாட்டேன்டாரு, செய்ய முடியாம போவாயா கண்டாங்க, அப்படி ஆயிடுச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிற முறையில் சிலது சொன்னதை வைத்துக்கொண்டு பேருக்கே பவர் இருக்குங்கிற ஒரு இல்மா ஒரு கிதாபுல எழுதி இருந்தா கூட அதெல்லாம் மார்க்கமா? அது இதை போய் மக்களுக்கு சொல்லலாமா? அதுதான் என்னுடைய கேள்வி. அதுக்கு வந்து சரியான ஒரு பதில் சொல்லல. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, சைத்தான விரட்டுறது முடிஞ்சா இந்த அபின் விஷயமா கொஞ்சம் சொல்ல பாருங்க.
சொல்ல வேண்டாம், தடை செய்யறதுதான் நல்லது அப்படின்னு சொன்னா இவர் எழுதுறாருங்க, மற்றவங்களுக்கு சொல்லிடாத ஆலிம்சாவா திங்க பாக்குறான். சரி, இது எதுக்கு சொல்றாருன்னு கேட்டா, யானுத்து தாலிபிங்கிற ஷாஃபி கிதாபுல ஒரு விஷயம் இருக்குதுங்க. அது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒலாக்கின் இந்த செய்தி சொன்னார்ல அதை சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இருக்குது, ஒலாக்கின் எஜிபு கத்துமுகு அலல் அவாம், அவாம்களுக்கு பொதுமக்களுக்கு இதை மறைப்பது கடமை. ஆலிம் சமட்டு வச்சுக்கின்னு அர்த்தம், பொதுமக்களுக்கு மறைப்பது கடமை. எதுக்கு கடமை என்றால், அல்லா யதாத்தவ் கசீரஹு வயஅதகிது அன்னஹு கலீலுன், நிறைய சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் நினைத்து அளவு தெரியாது, உங்களுக்கு டோஸ் கரெக்டாக விளங்காது. பொதுமக்களுக்கு சொன்னீங்கன்னா ஆலிம் சார் கரெக்டாக விளங்காது அர்த்தம், கம்மியாக சாப்பிடலாம், அது எல்லாருக்கும் சொல்லிவிடாதீங்க. பொதுமக்களுக்கு சொன்னீங்கன்னு வைங்க, நிறைய சாப்பிட்டு கொஞ்சம் நினைச்சிருவாங்க. நம்மனா கரெக்டாக அந்த அர்த்தத்தில் வருதுங்க. இப்படிலாம் எழுதலாமாங்க? ஆலிம் சாக்களை கேள்விப்படுத்துறீங்களே, உலமாக்களுக்கு கண்ணியை பாதிக்குமா இல்லையா? அப்போ உங்களுக்கு மட்டும் வச்சுக்கிறதுக்காக எழுதிக்கிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அதை கூட நியாயப்படுத்துறாரு. இன்னைக்கு உலகத்திலேயே கஞ்சா கடத்திட்டு போனா தண்டனை கிடையாது, சாராயத்தை கடத்திட்டு போனா சும்மா பறிமுதல் பண்ணிக்கிடுவான், அப்படின்னு கடத்தினா பல நாட்டில் மரண தண்டனை. அப்படின்னு தான் ரொம்ப டேஞ்சரானது, அப்படின்னு தான் கடுமையான போதை உள்ள பொருளுங்க. அது ரொம்ப லைட்டாக சாதாரண சொல்லி அப்படின்னு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம், அதில் போதையும் வராதான். இவரா சொல்றாரு போதையும் வராது, ஆனால் கொஞ்சமாக சாப்பிட்றேன்னு சொல்லி ரொம்ப சாப்பிடக்கூடாது, அதுக்காக சொல்றாங்க அப்படிங்கிறாரு. அப்போ கொஞ்சமாக அப்படின்னு சாப்பிடலாம், அதை பொதுமக்களுக்கு சொல்லாதீங்க. இதெல்லாம் மார்க்க சட்டம் ஆகுமான்னு கேட்டா அதை கூட தவறுன்னு சொல்லாம முட்டு கொடுக்கிறாரு, பொய்யான தகவலை சொல்றாரு. போதை வராது, ஹம்ரு அளவுக்கு உள்ளது கிடையாது அப்படிங்கிற, அதுதான் டேஞ்சரானது. ஹம்ரு அனுமதிக்கப்பட்ட நாடுகள் எல்லாம் கூட அந்த கஞ்சா அபினுக்கும் இந்த மாதிரி ஹெராயின் போன்ற போதைப் பொருளுக்கெல்லாம் என்ன இல்லை, அனுமதி கிடையாது. இதுவும் அவருடைய இதுக்குள்ளதை பார்த்துக்கலாம். அடுத்து இந்த சந்தன கூட இருக்கிறாங்க நாட்டில். இவர் ஒரு மார்க்க அறிஞர். இவர் அயல் கிரகத்திலிருந்து இறங்கின ஒரு ஆள் கிடையாது, இங்கே உள்ளவர் தான், பெரிய குளத்து தமிழ்நாட்டில் உள்ளவர் தான். அவர் சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க ஊரில் தர்கா இருக்கிறலாம் பார்த்துருக்கேன்னு சில இதெல்லாம் பேசியிருக்காரு. அரகாசமாக என்னமோ ஒரு அம்மான்னு சொல்லுவார், அதெல்லாம் பார்த்து வேற இருக்கிறார். தர்காண்டா என்ன, சந்தன கூடுனா என்னெல்லாம் தெரியுது. சந்தன கூடுமான்னு ஒருத்தன் கேட்கும்போது, அது கூடுன்னு சொன்னாலும் இங்கிட்டு பார்க்க தேவபந்தி பிடிச்சிக்கிடுவான், கூடாதுன்னு சொன்னால் பரளை பிடிச்சிக்கிடுவான்ல. அவர் எல்லாரும் எப்போ எல்லாரும் கூட்டத்தை கூப்பிடணுமா இல்லையா? அதுக்காக என்ன செய்யறாருன்னு கேட்டா, துபாயில் பேசும்போது ஊரில் சந்தன கூடுனா என்னங்க அது கேட்கிறாரு. சந்தன கூடு எவனாச்சும் சந்தன கூடு நடத்துவது கூடுமா? தர்காவுக்கு பெண்கள் செல்லலாமா? சகோதரர்களே, சந்தன வேற காரணத்துக்காண்டி ஒரு கூட்டு தூக்குறான் அப்படின்னா பிறரோடு ஒப்பிடுதல் வருது, ஒப்புமை வருதுன்னு சொன்னா விரும்ப தகுந்தது அல்ல, விரும்ப தகுந்தது அல்ல. மாற்று மதத்தோடு இதுக்கு ஒப்பிடுதல் ஏற்படுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்கல, விரும்ப தகுந்ததில்லை. ஆனா அது ஷிர்க்குன்னு சொல்லாதீங்க. ஷிர்க்கு குப்ரான் தப்புன்னு வேணா சொல்லிட்டு போங்க, உங்களுடைய கவனத்துல அது ஆகாதது அப்படின்னு வேணா சொல்லலாம். தர்காக்குள்ள போய் கொடியேற்றுறாங்க அல்லது இந்த மாதிரி கூடு தூக்குறாங்க, போட்டு அது மாற்று இதுல பழகுனதுல எல்லாருக்கும் வேடிக்கை காட்டி, ஏன்னா நம்ம எல்லாம் அந்த ஆதி காலத்துல தேர்தலுக்கு போயிட்டோமா, அதனால தேர்தலுக்காம இதுலயா இழுத்துறான்னு சொல்லி அதாவது சந்தன கூடுனா என்னன்னு அவர் கேட்கிறார், சொல்லிவிட்டார்ல மாட்டு மக்கள். அப்புறம் என்ன செய்யறாரு, சந்தன கூடுனா என்னன்னு கேட்கிறாரு. மக்கள் சொன்ன பதில் நமக்கு விளங்கல, சொல்றாங்க பதில், காது கொடுத்து அதை கேட்கிறாரு. சரி, அப்ப என்னன்னு தெரிஞ்சிருச்சுல, முதல் தெரியாம இருந்து வச்சுக்கிருவோம். கேள்வி கேட்க தெரிய 10 முதல் கொடுத்தா தெரியாமையே, அப்புறம் கேட்டீங்க விளக்கமும் சொல்லிட்டாங்க. விவாத ஒப்பந்தத்தில் உட்காந்துட்டு சந்தன கூடுனா என்னங்கிறாரு. முதல்ல தெரியாம ஒத்துக்கிறேன், சந்தன கூடுனா என்ன செய்வாங்கன்னு தெரியல, நீங்க கேட்கறீங்க. சந்தன நான் பித்தலாட்டம் பண்ணினேன்னு இது இல்லைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க சகோதரர்களே, பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறதுனால ஒன்றுக்கு உப்புக்கு செப்பு இல்லாத பேச்சுக்களாக போட்டு அவர் நேரத்தை கடத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன்.
ஏன் ஜெயினுல் ஆபிதீன் சொன்னார், அப்புறம் பவர் இல்லைங்கிறாரு. நான் ஜெயின்டா ஷோன்ற அர்த்தம், மேக்கப்ன்ற அர்த்தம். அதனால தானே இத்தனை இளைஞர்கள் கவுந்துருக்குறாங்க. அதுதான் நான் சொன்னேன், ஷோ இருக்குது பேச்சலன்ட்டு. சந்தர்ப்பத்தில் பேருக்கு முரணாவும் நடக்கும். மாமின் ஆமீன் இல்லா வக்கது ஹொசா நூல் பாது ஏட்டா உலமாவும் நடக்கும். கண்ணப்பேண்டு பேர் வச்சிருப்பான், நொல்ல கண்ணா இருப்பான். நடராண்டு பேர் வச்சிருப்பான், நொண்டியா இருப்பான். முபாரக்குன்னு பேர் வச்சிருப்பான், மன்ஹூசா இருப்பான். அது சந்தர்ப்பங்களில் நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல பேரா ஏன் மாற்றி வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு அசர் இருக்கு, அதனுடைய எஃபெக்ட் இருக்குங்கிறதுக்கு தான் மாற்றி வச்சாங்க. அதை நான் சொல்ல வந்தேன். அடுத்து இவர் காசு வாங்காமையே என்னைய வச்சு தான் நான் நிறைய வசதியை பற்றியெல்லாம் சொன்னாருண்டார். சொல்லத்தான் செஞ்சேன். நான் இப்போவும் தானே சொன்னேன், பேசி வாங்கலைங்கிறது தானே நான் சொன்னேன். கொடுக்காம இருக்கிறாங்க நான் சொன்னேன்னா, நீங்க அப்படி இல்லையே, சம்பளம் வாங்கவும் இல்லை வாங்குவதாமா இல்லை, எழுதுனீங்களேங்க. கொஞ்சமாவது யோசிச்சு பேச வேணாம். எழுதி போட்டு அவன் அடிக்கிறான் முதலாளி, உன்னால சம்பளம் கொடுத்தவன், சம்பளமும் கொடுத்தேன் அன்பளிப்பும் கொடுத்தேன் எல்லாம் வாங்கிக்கிட்டாரு, வவுச்சர் பூரா வச்சிருக்கிறேன், வர்றியா விவாதத்துக்கு எத்தனை பேசினான், எவ்வளவுலாம் எழுதியிருக்கிறாங்க. நான் அதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப நேரம் ஆகிவிடும், நம்ம விஷயம் பேச முடியாது. இந்த பொய்க்கும் இதுக்கு ஏதாவது ஜோடனை இருக்கான்னு பாருங்க. அடுத்து நாங்கள் வழக்கில் இருந்தோம், கோர்ட்டில் இருந்தோம், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். வாங்கினீங்களா இல்லையா 30,000 ரூபாய் அதிகமா வாங்கி போட்டீங்க. நான் வாங்கவும் இல்லை வாங்குவதாகவும் இல்லைன்னு சொன்னீங்க. பதிலையில் இவ்வளவு கொடுத்தேன் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றானே, இருந்த ஒரு வழக்கப்போட்டு பிடிக்க வேண்டியதானே. அதெல்லாம் செய்யலன்னா அப்ப நீங்க வாங்கி இருக்கிறீங்க, வாங்கிக்கிட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி நாங்க ஒண்ணும் இல்ல ஏதும் இல்ல 93 நினைக்கிறேன் 6-7 லட்ச ரூபாய் என் மேல கடன் இருக்குதுன்னு சொல்லி போலீஸ் வாக்குமூலத்தில் சொல்லி இருக்கிறீங்க. இன்னைக்கு இவ்வளவு வசதி வாய்ப்பு வந்திருக்குன்னா எங்க இருந்து கொட்டிருச்சா, நாங்க வாங்குறதும் இல்ல கொடுக்கறதும் இல்ல அப்படின்னா ஜிபிரில் கொண்டாந்து உடுக்குறாரு போல இருக்கு. எப்படியோ வருது வாங்குறீங்க. நான் அதை பத்தி பேசுறதுக்கு சொல்லல, என்னைய சொல்றீங்களே வாங்கிட்டாருன்ட்டு அந்த கவருக்காவட்டி காசுக்காவட்டி பேசினாருங்கிறக்காவட்டி சொன்னீங்களே, அதுக்கு நான் பதிலா சொன்னேன். அடுத்த சோர்களே சந்திரக்கூடுன்னு சொன்னார். தெரியாட்டி கேட்கறதுல என்னங்க தப்பு? இங்கிட்டு உள்ள சந்தனக்கூடு என்ன செய்யறானோ, இவர் ஊர் சந்தனக்கூடு என்ன செய்யறானோ எனக்கு என்ன தெரியும்? எங்கேயாவது நான் சந்தனக்கூடுல கொடியேற்றத்தில் அந்த என்னெல்லாம் சொல்றாங்களோ அதுல போய் பார்த்துருந்தேன் வந்திருந்தேன்னு எங்கேயாவது நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, நான் சொல்றேன். எனக்கு பழக்கம் இல்லை, கேட்டுக்கிட்டு அவங்க என்ன விளங்கி இருக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தானே கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். சந்தனக்கூடு செய்யலாமான்னு ஒருத்தன் கேட்கறான்டா, எப்பா சந்தனக்கூடுனா என்னப்பா நீ நினைச்சிருக்கிறன்னு கேட்க வேணாமா? அவன் ஒன்று நினைச்சிருக்க, நான் ஒன்று சொல்லிட்டு போயிட்டா ஏடா உடமா போயிருமா இல்லையா? கேள்வி பதிலுடைய நிகழ்ச்சி என்ன அர்த்தத்தை அவன் நினைச்சுக்கிட்டு கேட்கறாங்கிறத அது ஒரு கேட்டது தப்பா? உங்களை மாதிரி அடிச்சு விட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்கணும் அந்தந்த நேரத்தில். இது அல்ல சகோதரர்களே. நான் அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். இமாமுடைய தகுதிகளை பற்றி நேற்று அவர் போட்டார், நான் பேசுறேன்னு சொன்னேன். அதுல அருமை சகோதரர்களே, இதுதான் தப்பர்த்த தலைவர். அவரு தப்பர்த்த தலைவர். நான் எத்தனை சொல்றேன், டிஜிண்டால தௌஹீத் ஜமாத்துன்னு இருக்கலாம், நடக்கிறது பூரா தப்பர்த்தம். எதை எடுத்தாலும் அதுக்கு முரணான பொருளை கொடு, ஒரு தப்பாகவே அவனை ஆக்கணும். என்னுடைய பாலிசி அது அல்ல. ஒரு மூமின் சொல்றான்னா நல்ல அர்த்தம் வைக்க முடியும்னா வைக்கிறேன், நல்ல அர்த்தம் வைக்க முடியல ஒண்ணுமே வழி இல்லைன்னா அதை மறுப்பேன். நான் நல்ல அர்த்தம் சொல்ல முடியும்னா அதுதான் சொல்லுவேன். அதைத்தான் வமையுனாதிஸ்மியில் நான் சொன்னேன். அந்த 2 பைத்தை அவங்க கொடுத்து எழுதியிருந்ததுனால அந்த 2 பைத்துக்கு ஏதாவது பொருள் இருக்குன்னு யோசிச்சு பட்ட பொருளை நான் சொன்னேன். இதனால மற்றதெல்லாம் கண்ணாடியை சுருக்கி பார்த்தேங்கிறதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நம்ம இருக்கிறத சொல்றோம், அடிச்சு விட்டுட்டு போறவங்க இன்னும் இல்லை. இமாமுடைய தகுதிகளை சொல்லும் போது அவர் எழுதுறார், தலை பெருசா இருக்குமா, சூப்பு போடவா? கேள்வி. அதாவது இங்க தொழில் தோஷம். இது எங்க கிடைச்சாலும் சூப்பு கிடைக்குமான்னு பாக்குறது. வேற என்ன அர்த்தம் அதுக்கு? சொல்லுவாங்க பொதுவாக, மழை முரட்டு மழை பெஞ்சிச்சுன்னு வைங்க, ஒரு கறிக்கடைக்காரன் போய் மழை எப்படிப்பா பெஞ்சு, வெட்டுன்னு வெட்டிருச்சுமா. கறிக்கடைக்காரன்ல வெட்டுன்னு தானே சொல்லுவான். வண்ணான்ட்ட போய் கேட்டீங்கன்னா வெளுத்து வாங்கிருச்சுமா. போலீஸ்காரர் இது மாதிரி அதிகாரிகள்ட்ட போய் சொன்னீங்க மாமூலா போகுதுமா. இது அந்த ஆளுடைய தொழில் தோஷம். இது அந்த மாதிரி தலை பெருசா இருக்குது, அதுக்கு அந்த உறுப்புகள் சிறுசா இருக்குதுங்க கூடிய அந்த வாசகம், அந்த வார்த்தை அந்த கிதாபுல வருதுன்னு சொன்னா நல்ல அர்த்தம் பார்க்க வேண்டாம். அட அல்லது உள்ள அர்த்தமா பாரியா, நல்ல அர்த்தம் வேண்டாம். அந்த ஆளு விலைக்கு கொடுக்குறாரு, அதையாவது வழங்க வேண்டாம். மக்கள் மத்தியில என்னென்ன பேச்சு பேசுனீங்க, அப்படி தலை பெருசு அந்த சர்க்கஸில் இருப்பானே, குட்டையா இருக்கிறவானே,
எத்தனை இடத்துல நையாண்டி சோளக்காட்டு பொம்மாண்டவன பொத்துக்கிட்டு வந்துருச்சு ரோஷம். இதை எடுத்து வச்சுக்கிட்டு எவ்வளவு பேசுனீங்க? தலை பெருசா இருக்குன்னு கார்ட்டூன்ல போட்டது மாதிரி, தலை பெருசா இருக்குன்னு கை சின்னதா இருக்குமே, அது எங்க ஊர்ல என்னமோ சொல்லுவானே, அவரும் கேட்டுக்கிடுவாருங்க. என்ன சொல்லுவாங்க உங்க ஊர்ல? அது என்ன சொல்லுவாங்க? ஸ்ரீலங்காவோட இங்க எலெக்ஷன்ல நடத்துறாங்க என்ன பேரு? எத்தனை இடத்துல நீங்களும் கேட்டு கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப நம்ம கேட்டா தப்பதா போச்சு. அது அருமை சோதர்களே, அப்ப அந்த என்ன இங்க சொல்லப்படுது, நான் சுருக்கமா என்ன பல விஷயம் பேச வேண்டியிருக்கு, நம்ம அப்படியே லைன் மாத்தி கூட்டு போற பாக்குறாரு. அதனால நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், இமாமுக்கு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. யாரை இமாமா முற்படுத்துறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு தகுதி உள்ளவங்க, அதாவது ஒரு சிறப்புள்ளவங்க இமாம் ஆகட்டும். அங்கே கூடியிருக்கக்கூடிய ஜமாத்தில் ஏதாவது ஒரு சிறப்பு இருக்குமே, ஆனால் அவன் இமாமத் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு 4 அடையாளத்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதாரணமா அந்த குர்ஆன் நல்லா ஓத தெரிஞ்சிருச்சு, அல்லது சுன்னத்தை பற்றி நிறைய தெரிஞ்சிருச்சு, ஹிஜ்ரத்து செஞ்சிருந்தான், இப்படி ஒரு 4 வகையை சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ 4 வகையில் 1ல் சமமாக இருந்தால் 2ஆவதா பாரு, 2ல் சமமாக இருந்தால் 3ஆவதா பாரு, 3ல் சமமாக இருந்தால் 4ஆவதா பாருன்ட்டு ஃபிக்ஹ் கிதாப்காரர் என்ன செஞ்சிட்டாரு, இந்த 4லையும் சமமாக இருந்தால் என்ன செய்யறதுன்னு அவர் யோசிச்சு போட்டார். அவர் யோசிச்சது தான் தப்பா போச்சு அவருக்கு. அவர் யோசிச்சு என்ன செய்வார், ஒரு லைன் போட்டார், ஒரு அணி போட்டார். என்ன செய்யணும்? 1வது இமாமத்துக்கு தகுதி தொழுகையுடைய விஷயங்களை நல்லா தெரிஞ்சவனா இருக்கணும், 2வது நல்ல அழகா ஓத தெரியணும், 3வது பேணுதல் உள்ளவனா இருக்கணும், 4வது கொஞ்சம் வயசுல உள்ள ஆளா இருக்கணும், 5வது கொஞ்சம் நல்ல குணம் உள்ளவனா இருக்கணும், 6வது கொஞ்சம் ஆளும் பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கணும். இப்படின்னு போட்டு வர்றாருங்க. உள்ள ஆளுகள்ல லட்சணமா இவர் சொல்றாரு, இமாமுக்கு அழகா மனைவி இருக்கணும்னா ஐஸ்வர்யாவுடைய புருஷனை தான் பிடிக்கணுங்கிறாரு. சொல்லி இருக்கிறாருங்க. இனிமேல் ஐஸ்வர்யாவுடைய புருஷனை தான் பிடிச்சிட்டு வரணும். நான் அப்பவும் கூட சொன்னேன், ஐஸ்வர்யாய் அம்மா கொஞ்சம் உஷாரா ஏறி அண்ணனுடைய பார்வை பட்டிருக்குன்னு சொல்லு தம்பி. தயவு செய்து நீங்க இதை அப்படியெல்லாம் செய்யாதீங்க, இது எனக்கு உண்டான ஒரு அவமரியாதை. அவங்க அமைதியா இருக்கிறாங்க பாருங்க, வேண்டாம் செய்யாதீங்க. நாம அவர் சொல்றதை சொல்றோம், அவங்க விளங்குறவங்க விளங்கிக்கிறட்டும். நான் அதுக்காக நான் சொல்ல வரேன், தயவு செய்து வேண்டாம். இப்படி சகோதரர்களே, ஒரு கொச்சப்படுத்துறது, கொச்சப்படுத்துறதுக்காக வேண்டி இதை சொல்லிக்கிட்டே வந்துங்க. இவர் 10வது ரேங்கா, 10வது 9ல் சமமா இருந்துச்சுன்னா 10வதா இருக்கிறவன் யாருடைய மனைவி கொஞ்சம் அழகா இருக்கிறாங்களோ அந்த ஜமாத்தில் உள்ளார்களுடைய அதையும் எழுதுறாருங்க. அங்கே கூடியிருந்த மக்கள்ல ஒருத்தனுக்கு ஒருத்தன் பொம்பளைகளை பார்த்துக்கிற மாதிரி சொந்தம் உள்ள இடத்துல தான் இது நடக்கும்னு எழுதுறாரு. தங்கச்சி கொடுத்து தங்கச்சி கட்டியிருக்கான்னு வைங்க, அந்த மாதிரி இடங்கள்ல இப்படி ஒரு நிலை வந்துருச்சுன்னு சொன்னா அந்த நேரங்களில் தான் இது செயல்படுத்துவாங்க அப்படின்னு அந்த நூல்காரரே எழுதுறாரு. கீழே விரிவுரை எழுதுறாங்க. பார்க்க வேணாமா விரிவுரைய? பார்க்கலையா நீங்க? தெரியுங்க, தெரியாமையா இது எழுதுறாரு. அப்ப மனைவி கொஞ்சம் அழகா இருந்தா என்ன செய்யணும்? நேற்று ஒரு கிண்டல் அடிச்சார். அப்ப மனைவி அழகு இல்லாட்டின்னு அவங்க எல்லாம் வேற மாதிரி போவாங்களோ? வேற மாதிரி போற ஆளுகளெல்லாம் சொன்னா தாங்க மாட்டீங்க, அதனால அது சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி கிண்டல் அடிக்காதீங்க. அவர் சொல்லக்கூடிய ஒரு காரணம் சொல்றாரு, அந்த காரணத்துக்கே ஒரு தப்பர்த்தத்தை கற்பிக்கிறீங்க. இப்படி எதிர்முனையா பேசி பேசி தாங்க வழிகட்டீங்க. நேரடியாக நீங்க பார்க்கலங்க, நேரடியாக பேசி பழகுங்க. இந்த மாதிரி எதிர் அர்த்தம் உடனே ஒரு ஆப்போசிட்டான அர்த்தம் என்னத்துக்கு தேவை? அந்த ஆளு எழுதுறான், லிஅன்னஹு காலிபன் யகூனு அஹப்பலஹா வஅஃப லிஅதமி தஅல்லுகிஹி பிகைரிஹா வஹாதா மிம்மா யுஅலமு பைனல் அஸ்ஹாபி அவில் அர்ஹாமி அவில் ஜீரான். இது லைசல் முராது அன் யذكر குல்லும் மின்ஹும் அவ்சாஃப ஜௌஜதிஹி ஹத்தா யஅலம மன் ஹுவ அஹ்ஸனு ஜௌஜா. அரபில் அழகா அடுத்து விளக்குறார் அவரு. இந்த மனைவி அழகா இருக்கணும் ஏன்னு சொன்னதுன்னு சொன்னா, மனைவி அழகா வாச்சவன் பொதுவாக என் மனைவியே இவ்வளவு அழகா இருக்கிறானே இந்த அடுத்து அவனை சிந்திக்காம இருப்பான். அந்த வகையில் அவன் உள்ளம் கொஞ்சம் சுத்தமா இருக்கும், உள்ளம் சுத்தமா இருக்கும். அப்படிப்பட்டவன் வரட்டும். இது எங்க செயல்படும்? சொந்தத்தில் பந்தத்தில் கல்யாணம் ஆயிருந்தா இது நடக்க முடியும். இல்லாட்டினா இந்த அர்த்தம் வச்சுக்கிறாதீங்க. முத்தவள்ளிக்கு முன்னால போய் என் மனைவி அழகா இருக்கிறான்னு சர்டிபிகேட் கேட்காதீங்க. அதிலே எழுதுறாரு. இவர் சர்டிபிகேட் வாங்க முத்தவள்ளிட்ட. சொல்ல யோசிச்சு பாருங்க. குற்றச்சாட்டு சொல்லணும்னா கொஞ்சம் உப்பு சப்பு இருக்கணும். இந்த மாதிரி அவதூறு சொல்லக்கூடிய உலகத்தில் யாரையும் பார்க்கல நான். காதியானி இவர் மாதிரி தான் இருந்தான், ஆனா அவன் கூட இந்த மாதிரி அவதூறு சொல்லல. எடுத்ததுக்கெல்லாம் அவதூறு. ஒரு சட்டத்தை சொல்றாங்க, என்ன அர்த்தத்தில் சொல்றாங்க? அடா அவர் வேண்டாம், இந்த மாதிரி இந்த சொன்ன இவருடைய இந்த காரணம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போங்க. அதுக்கு ஒரு தப்பு அர்த்தம், அதுக்கு ஒரு மோசமான அர்த்தம். சரிங்க, அதுக்கு அடுத்துங்க 14வது வகையா 13 பண்புகள்ல ஒற்றுமையா இருந்துட்டு 14வது வகையில ஒரு முன்னாள் அவனை இமாமாக்குறதுக்கு ஒரு காரணம் கற்பிக்கணும்னு சொன்னா,
யாருடைய தலை சற்று பெருசாகவும் உறுப்புக்கள் சிறுசாகவும் தலை சற்று பெருசாகவும் இருந்தா அவனை இமாமாக்குறதெல்லாம் அப்படின்னு தான் காரணம் சொன்னார். சும்மல் அக்பரு ரசன் வல் அஸ்கரு உதுவன். இதை சொன்ன உடனே தான் வந்துருச்சுங்க. தலை பெருசா சூப்பு போடணுமா? அதுக்கு கீழேயே எழுதுறாரு வஃபி ஹாஷியத்தி லிஅன்னஹு யதுல்லு அலா கிபரில் அக்லி மயனி மா முனாசபத்தில் ஆலாயி லஹு வஇல்லா ஃபலவ் ஃபஹஷர் ரஅசு கிபரன் வல்லாஹு சிகரன் கான தலாலத்தன் அலா இஹ்திலாலி தர்கீபி மிஸாஜிஹில் முஸ்தல்ஸிம் லி ஆதமி இஅ்திதாலி அக்லிஹி. தெளிவா கீழே எழுதுறாங்க. இது யாருக்கு சொன்ன? சில மற்ற உறுப்புகளுக்கு கொஞ்சம் ஏறு நெத்தி கொஞ்சம் தலை பெருசா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அறிவு கூடவா இருக்குன்னு அனுபவ அறிவு. அனுபவத்தில் ஒருத்தர் உறுப்பை பார்த்து இந்த மாதிரி ஆளுகளுக்குள்ள இதைத்தான் இந்த சாமுத்திரிகா லட்சணம்னு சொன்னதுங்க. அது அரபியில இல்முல் கியாபத்துன்னு சொல்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் உசாமாவும் ஒரு தாப்பனாருக்கு இடையில கொஞ்சம் முடிச்சு போட்டு பேசினானுங்க. உசாமா கொஞ்சம் கருப்பா இருந்தார், அவருடைய தாப்பனார் ஜயீத் இருந்தாரு செவத்தாளா இருந்தார். ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்குது, தாப்பன் செவப்பா புள்ள கருப்பா இருக்கிறேன்னு முனாஃபிக்கள் பரப்பி விட்டானுங்க. அப்போ ஒரு மஸ்ஜிதில் இந்த ரெண்டு பேரும் அத்மாவும் மானும் தூங்கிட்டு இருந்தாங்க, முகத்தை மறைச்சு போர்வையை போட்டு பொத்தி. அந்த ஊர்ல முஜஸ்ஸஸுல் மித்லஜின்னு சொல்லக்கூடியவன் இந்த கொஞ்சம் உறுப்புகளை வச்சு விஷயங்களை சொல்லக்கூடியவன், கொஞ்சம் விஷய ஞானம் உள்ள சாமுத்திரிகா லட்சணம் தெரிஞ்சவன். அதை பார்த்தான். பள்ளிக்கு பக்கத்தில் போகும்போது அந்த ஆள் பார்த்து சொன்னாரு, இவருடைய ரெண்டு பேருடைய கால்களை பார்த்தா தாப்பனும் மானுமா தெரியுதுன்றாருங்க. தாப்பனும் மானுமா முகம் மறைச்சிருக்குது, தலையை மூடி இருக்குது, ரெண்டு பேருடைய கால்களை பார்த்து சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகப்பட்ட சந்தோஷமாயிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இறுதி அமர்வுலையும் என்னுடைய சொத்து மேட்டரே கேட்குறாரு. இவ்வளோ சொத்து எப்படி வந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும்னா அதை அவர் நிரூபிக்க எவ்வளோ சொத்து இருக்கு, என்னுடைய சொத்து இவ்வளவு சொத்துன்னு இந்த இவ்வளவு உண்டா எவ்வளவு தெரிஞ்சுதானே ஒன்றை பேசணும். அப்போ என்னுடைய சொத்து எவ்வளவு இருந்தாலும் அது யார் திருடி மோசடி செஞ்சு கோடி ரூபாய் இருக்கட்டுமே, 1000 கோடிக்கு நான் அதிபராக இருந்துட்டு போகிறேன், இருந்தால் கூட மோசடி பண்ணேன்னு சொல்லுங்க, ஏமாத்தினேன்னு சொல்லுங்க, ஃப்ராடு பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. அதிகபட்சமாக சம்பளம் வாங்கினது பின்னாடி வாங்கினார், சம்பளம் வாங்கினாருன்னா ஒரு கட்டத்தில் வாங்கினது சொல்லியிருக்கிறீங்க, அதில் வாங்கி இப்போ சொத்து வாங்கினேன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. அப்போ எதை வச்சு இந்த சொத்து வாங்கினான்னு சொல்லுவீங்க நீங்கள்? ஏன்னா காசை கையாளுறதும் கிடையாது. அப்போ என்ன சொத்து? சொத்துன்னு சொன்னதுக்காக சொல்கிறேன். சொத்துன்னா என்ன? எனக்கு சென்னையில் சொந்த வீட வாடகை வீட்டெலாம் இருக்கிறேன், என் பேரில் பேங்க் அக்கௌண்ட்டை இப்போ பாஸ்போர்ட்டில் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு தேவைங்கிறதுனால 3 மாதத்துக்கு முந்தான் ஆரம்பித்தேன். அவங்க தான் 35,000 ரூபா என்னமோ இருக்கும் அவ்வளோதான் பேங்கில். அதுக்கு முன்னாடி எனக்கு பேங்கில் அக்கௌண்ட்டே கிடையாது, பேங்க் அக்கௌண்ட்டே கிடையாது. ஊரில் வீடு இருக்குது, சொந்த பூர்வீக இடத்தில் கட்டிய சின்ன வீடு 1.5 சென்ட் அரண்மனை, நீச்சல் குளம்லாம் கட்டி விட்டாங்க. அவங்க தான் தொண்டிகாரெலாம் உட்காந்து கேட்டு பாருங்க, அவங்க தான் நீச்சல் குளம்லாம் உள்ள இருக்காண்டு. அது மாதிரி கார் கிடையாது, எனக்கு கார்லாம் கிடையாது, எனக்கு 2 வீலர்லாம் கிடையாது. பசங்க தலையெடுத்த பிறகு ஒருத்தர் இன்ஜினியராக இருக்கான், ஒருத்தர் கடை வச்சிருக்கிறான். அந்த கடையை வச்சு அவங்க டெவலப் ஆகிட்டு இருக்கிறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்க தான் இதுதான் விஷயம். இதில் சொத்து பத்துலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு இடம், ஒரு நிலம் ஒன்று இருக்குது எனக்கு. அது 90 தாமுக காலத்தில் முன்னாடி ப்ரெஸ் வச்சுருந்த காலத்தில் மதுரையில் அச்சகம் வச்சுருந்தேன். நானே மிஷின் ஓட்டுவேன், கட்டிங் பண்ணுவேன், பிரிண்டிங் வேலை எல்லாமே எனக்கு தெரியும். அப்போ அந்த ஒரு கட்டத்தில் சம்பாதிச்ச காசில் தொண்டியில் ஒரு சொத்து வாங்கினா, சொத்தை விற்றுட்டு ஒரு நிலத்தை வாங்கி போட்டிருக்கிறேன். ஒரு வீடு வாங்கினதில்லை, பூர்வீகம், ஒரு நிலம், பேங்க் கட்டி ஒன்றுமே கிடையாது. இதை தவிர என்கிட்ட எந்த சொத்தும் கிடையாது. இவ்வளோ சொத்துங்கிறாங்க. ஏன்னா அப்படி பரப்புறதை வைத்து கொண்டு சொல்லுகிறார்கள். நான் கோடி பல்லாயிரம் கோடி எனக்கு இருந்தால் கூட யாரும் குறை சொல்ல இயலாது. ஏன்னா நான் சம்பாதிச்சது தான் வாங்கியிருப்பேனே தவிர அப்படி இருந்தாலும் இல்லை என்கிட்ட எதுவுமே. அதுக்கு தான் சொன்னேன், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு 50 லட்ச ரூபா தாப்பா எனக்கு லாபமாக போயிடும்னு. எல்லாத்தையும் எடுத்துக்கினீன்னு ஒரு 50 லட்ச ரூபா தந்துட்டு சொன்னேன். ஒரு வீடுன்னா அன்றைக்கி உள்ள காலத்தில் ஒரு எங்கள் ஊர்லாம் ஒரு சென்ட் 5 லட்ச ரூபாய்க்கு போகுது. ஆனால் பூர்வீக இடம் அதெல்லாம் கணக்கு பண்ணி 3 ஏக்கர் நிலம் இருக்குன்றதால முந்தி வாங்கினது. தாமுகலாம் முன்னாடி உள்ள காலத்தில் உள்ள விஷயங்கள். தாமுகான்னு ஆரம்பித்த பிறகு போய் நான் ஒரு சொத்து வாங்கவும் இல்லை, தௌஹீத் ஜமாத்துக்கு வந்த பிறகு நான் எந்த சொத்தும் வாங்கவும் இல்லை, ஒரு இடம் வாங்கவும் இல்லை. இது எதுக்கு நீங்கள் சொத்து ப்ரீ பில்டிங் எல்லாம் எல்லாரும் பரப்புற மாதிரி பரப்புறாங்க. அதை வச்சு தான் இந்த தாவா முடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதை வச்சு எத்தனை பேர் என்ன அங்கே மதுரையில் இருக்கிற காலத்தில் பிரஸில் மிஷின் ஓட்டிக்கிட்டு இருப்பேன். ஒரு ஆள் என் காலையே பார்க்குறாரு, இன்னும் காலை பார்க்குறாரு, மிஷின் பவர் கட்டிங் மிஷின் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். என்னது காலையே பார்க்குறிய? இல்லை செருப்பு 2000 ரூபா செருப்பு போட்டா சொன்னாங்க, அதுதான் பார்க்குறேங்கிறாரு. நான் ஹவாய் செருப்பு போட்டு என்ன செய்கிறேன், வெட்டிக்கிட்டு இருக்கிறேன்னா அதனால தௌஹீதுக்கு வந்தார். இன்னொரு நாள் இலங்கையிலேருந்து 2 பேர் புறப்பட்டு நீச்சல் குளம் பார்க்க வந்துட்டாங்க. எங்கள் ஊர் தொண்டிக்க பிஜே வீட்டில் நீச்சல் குளம்லாம் இருக்காமல,
அவங்க சுன்ன ஜமாத் ஆளுங்க வந்து பார்த்துட்டு பாவைகளை இப்படி போய் சொல்கிறாங்களே, இந்த மாதிரி பரப்பி விடுறதை வைத்து தான் நிறைய மக்கள் வந்தாங்க. சொல்ல போனால் பரப்பி விடுறதை வச்சு தான் நிறைய மக்கள் வந்தாங்களே தவிர அந்த மாதிரிலாம் ஒரு சொத்து எனக்கு கிடையாது. அது எதுக்கு சொல்கிறேன், இது மாதிரி இவருடைய காரணம் எதுக்கு சொல்கிறீங்க தெரிஞ்சு சொல்லுங்கள். அவர் 10,000 கோடி எனக்கு இருக்குன்னு வச்சு சொன்னால் பரவாயில்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, மறுபடியும் திருச்சிக்காரன் சொன்னால் திருச்சிக்காரன் சொன்னாங்கிறீங்க. திருச்சிக்காரன் சொன்னான்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் திருச்சிக்காரனை கூட்டிகிட்டு விவாத ஒப்பந்தம் ஏற்படுத்தாங்க. நீங்களே எல்லா விஷயத்தையும் பேசுவோம். அந்த என்ன ஆரம்பிச்சு எப்படி இருந்துச்சு, நான் என்ன மோசடி பண்ணேன், அதிகபட்சமாக என்ன சம்பளம் வாங்கலன்னு பின்னாடி எல்லாரும் சொல்லி சம்பளம் தந்தாங்கன்னு சொன்னல, அதுதான் நானே சொல்லிட்ட விஷயம்தான். நான் ரூபாய் திருட்டேன், ஏமாத்திட்டேன், மோசடி பண்ணிட்டேன், எவனாவது இது வரைக்கும் சொல்லுங்க வந்து என்கிட்ட நிரூபிக்க சொல்லுங்க பார்ப்போம். அதில் வாங்கின கடனை கொடுக்கலன்னு நிரூபிக்க சொல்லுங்க பார்ப்போம். கொடுக்க யாருக்கும் கிடையாது, சொல்லவே முடியாது. அதெல்லாம் நான் பண விஷயம் நான் நெருப்பு மாதிரி தான் இருந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு தேவை நெருக்கடியான நேரத்தில் சம்பளம் தான் வாங்கணும்னு ஒரு கட்டம் இருந்த காலத்தில் வாங்கினேன். சம்பளம் தான் வாங்கணும், வேறு வழியே இல்லைங்க வாங்குவேன். சரி, அது இல்லாமல் தவிர்ப்பதற்குரிய யோசனையில் வழிமுறையில் கையாண்ட பிறகு அதோடு ஒதுங்கியாச்சு. எதுக்குமே உணர்வு எந்த ஒரு பணிகளுக்கும் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைத்த பிறகு ஒரு சல்லி காசு கூட வாங்க. டீ காப்பி மசூராவில் குடிச்சிக்கணும், அவ்வளவுதான். மசூரா நடக்கும்போது டீ காப்பி அது மாதிரி கொடுப்போம், அவ்வளவுதான். வேற எந்த ஒரு நாங்கள் அடைவதும் கிடையாது. இதுதான் மேட்டர்னு வைங்களேன். அதனால இன்னும் பாருங்க, அவர் சொன்னது போடுங்க. அவர் என்ன சொல்றாரு, திருப்பி சொல்றாரு. இதெல்லாம் சொல்றது கூட மார்க்கத்தில் கூடான்னு தெரியும் அவருக்கு. நேத்தும் போட்டு காட்டின இப்ப இன்னொரு யாபத்துக்காக போறான். வெறுக்கிறான். என்னத்தை வெறுக்கிறான், தீலவக்கால் வதந்திகளை பரப்புறது. இப்படி சொன்னாப்பா கிளப்பி விடுறது எதையாகும். அப்படி சொல்லிச்சு, இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இந்த விஷயம் தெரியுமா உனக்கு, காலும் இருக்காது தலையும் இருக்காது, பரப்பி விட்டு ஒரு பெரிய வதந்தியை உண்டாக்கி ஜனங்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்றது. தீலவக்கால் எதையும் பலமாக சிந்திக்காம பேச்சுக்கள் எடுத்து பரப்பி விட்டுறது. இது அல்லாஹ் வெறுக்கிறான். நான் போய் சொல்லுங்க, கேள்விப்பட்டேன், செவி வழி செய்தி சொல்லி பரவி விட்டுறது. அதனால வரக்கூடிய விளைவுகளை அவங்க யோசிக்கிறது இல்லை. யாருன்னே தெரியாதுங்கிறாரு, பல ஆட்களை கேள்விப்பட்டேங்கிறாரு, பார்த்ததே இல்லைங்கிறாரு, அவங்க இதை சாட்சியாக வைக்கிறாரு. இதுல இருந்து ஒரு மார்க்கம் சொல்ல தகுதி இருக்கான்னு நினைச்சுக்கிறேங்க. அதை ஒரு பதிவு பண்ணிக்கிறேன். சரி. அடுத்து என்னன்னு கேட்டா, இப்போ டாபிக் வருவோம். இமாமுடைய இந்த சந்தனக்கூடு பற்றி தெரியாட்டி கேட்கறது தப்பாங்கிறாரு. அதெல்லாம் மேட்ரு. தெரியாம கேட்டுட்டு இல்லை, தெரிஞ்சிச்சுல. விவாத ஒப்பந்தத்தில் ஏன் சந்தனக்கூட என்னன்னு கேட்டீங்கன்னு இருக்கிறேன். நான் கேள்வியை நான் தான் போட போனேன். வச்சு இழுத்துக்கிட்டு போவது அது எதுக்கு இழுக்கிறாருன்னு தெரியல. சந்தனம் பூசுறதுக்காக வேண்டி, எங்க அந்த இறந்து போனவருடைய கபூர்ல பூசுறதுக்காக வேண்டி தான் கூடு இழுக்கிறாங்களே. சந்தன கூடத்தை எடுத்துட்டு வந்து ஊர்வலமா வந்து தொட்டு எல்லாரும் முத்தமிட்டு அதை கொண்டு எங்க பூசி அது ஒரு விழா கொண்டாடுறாங்களே. இப்ப சந்தனம் பூசுவதும் அதற்கான பொருளை எடுத்துக்கொள்வதெல்லாம் மார்க்கம்ங்கிற பேர்ல செஞ்சா முற்றிலும் வேற என்ன பேர்ல செய்ய முடியாத தெரியல. அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அப்படியா? அப்ப நீங்க இந்த மக்கள் இது இல்லைங்க சொல்லிட்டுறேன். சரி, சந்தனக்குண்டா தெரியாது, நான் விளக்குறேன். விளங்குதா? முதல்ல ஒருக்கா கேட்டீங்க சந்தனக்குண்டா என்னன்னு சொல்லியாச்சு. அப்போ கேட்டதுக்கு ஒரு நியாயத்தை வச்சுக்கிடலாம். அதுக்கு பிறகு 2013 விவாத ஒப்பந்தம் நடக்கும்போது, இந்த விவாதத்துக்கு ஒப்பந்தம் நடக்கும்போது சந்தனக்குண்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது என்ன, ஏன் இந்த மாதிரி நடிக்கிறீங்க, தெரியாது நீங்கள் சொல்கிறேன், நான் எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, அதை பற்றி பேசவும் பேச மாட்டோம்னு சொல்லணும், தெரியாதுங்கிறது இதெல்லாம் ஒரு நல்லவர்களுக்குரிய அடையாளம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மகானி விஷயத்தை சொன்னவன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. பேப்பர் வாட்சி காட்டி ப்ரூவ் பண்ணணும்னு நான் சொன்ன பொய்யா இல்லைன்னு போய் சொன்னால் அதுவும் தகுதியற்றதை காட்டுகிறது. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, இமாமுடைய தகுதி சம்பந்தமாக பேசுகிறார். இமாமுடைய தகுதியில் பல தகுதியை சொல்லும் பொழுது அதில் ஒரு தகுதியாக சும்மல் அஹ்சனு ஜௌஜத்தன், அவனுடைய மனைவி அழகாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேங்க. இது சரியா அப்படிங்கிறத நாங்கள் ஒரு விமர்சனம் எடுக்கிறோம். விமர்சனம் எடுக்கும் பொழுது இதை கேட்குறோம். பொண்டாட்டி